அதுல போயிருக்குண்டா டே அண்ணனையா போயிருக்கணும் போயிருக்கடியம்மா தொடப்பத்தினாடி நீ கொழுப்பி எல்லாம் சிறா டே தலகாணி கூட தலகாணி இப்படி தள்ளுது கழுத்துல அங்க எதுவும் தள்ளிக்கிறீங்க சார் வணக்கம். சார் சவுண்ட் வரல. ஏதோ பேசல சார் கொஞ்சம் சார். Sir, Kesa, sir. Yes, madam. Sir, sir, video. Good evening, sir. Video. Okay, right, sir. Sir, call பண்ணாருங்களா? கால் பண்ணாரு. அவங்க மேடம் வந்து பேசுறேன் நாங்க போல இருக்கு முதல்ல. ரைட் சார். இல்ல உங்களுக்கு மெசேஜ் கன்வே பண்ணிட்டாங்கன்றது ஓகே. இப்போ ஒரே நிமிஷம் மேடம். இப்போ என்னோட ஆடியோ எல்லாம் பிரேக் ஆகல. இல்ல சார், கிளியரா இருக்கு சார். ஏன்னா கொஞ்சம் வைஃபை 2 நாள் முன்னாடி ப்ராப்ளமா இருந்துச்சு சார் சொன்னாரு, அதனால கேட்டேன். எஸ் சார். ஆனா இன்னைக்கு ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கு சார். சரி, ஓகே ஃபைன். ஓகே, நான் உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்திருக்கேன், நம்ம சிவகாமி மேடமும் கொடுத்திருக்கேன். இல்ல அப்ப நீங்க சார் வர லேட் ஆகுமா எப்படி? இல்ல லேட் ஆகும் சார். இப்போ ஃபர்ஸ்ட் நான் காட் சாங் போட்டுட்டு மேடம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஏதோ பேசுனாங்க. ரைட் சொன்னார். கோ ஹெட் ப்ளீஸ் கோ ஹெட். சரி, ஓகே சார். இப்போ நான் ரைட் கோ ஹெட் சாங் போடுறேன் சார்.
கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட்ட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா சார்? மேடம் வெல்கம் அட்ரஸ் நீங்க கொடுத்து பண்ணிடுறீங்களா? ஓகே சார். இல்ல நீங்க பண்றீங்களா? இல்ல சார் ஓகே சார் போயிட்டாரு. வந்துட்டாரா? இல்ல வரல சார். இல்ல மியூட் பண்ணியிருந்தாரு, பேசுவாரான்னு பார்த்தேன். இல்ல ஓகே சார். ஃபர்ஸ்ட் வந்து சிவகா மேடம் கொடுத்துட்டு அப்புறமா உங்களுக்கு கொடுத்துலாங்களா சார்? ஆமா ஆமா அப்படிதான் சொன்னாரு. அவங்க முடிக்கட்டும். ரைட் ஓகே ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்முடைய எஸ்என்ஜி குரூப்பில் அனைவருக்கும், தலைவர் அவர்களுக்கும் மற்றும் பேசா சார் அவர்களுக்கும், சரவணன் சார் அவர்களுக்கும் மற்றும் முகவ நண்பர் அனைவருக்கும் வருக வருக என்று அழைக்கின்றோம். இன்றைய செக்ஷன் வந்து சார் வந்து எல்ஐசியோட ப்ரொஃபைல் பற்றி சொல்லியிருக்காரு நம்மளுடைய ராஜகோபால் சார். இந்த ஒரு சிறு மாற்றம், சார் வரது கொஞ்சம் லேட் ஆகும். அதே டைம்ல இன்னைக்கு நேற்று வந்து ஒரு சரல் நியூஸ் சொன்னதுல வந்து சிவகாமி மேடம் வந்து ஏதோ ஒரு கிளியரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மேடம் பேசிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கேஎஸ்ஆர் சார் பேசுவாருங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிவகாமி மேடம் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். மேடம் கொஞ்சம் ஆடியோல வரீங்களா? மேடம் வந்துட்டேன் மேம். கரெக்டா இருக்கா வாய்ஸ்? வாய்ஸ் ஓகே. வீடியோ வரலையே. ஒன் செகண்ட். வீடியோ வரலையா? ஒன் செகண்ட். ஓகே வந்துருச்சுங்களா? ஓகே. ஓகே மேடம். ஓகே. நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு வணக்கம். நேத்து நான் இருந்து உங்களோட விஷஸ் எல்லாம் வாங்க முடியல. ஆனா அதுக்காக சுந்தரம் சார் வந்து எனக்கு உங்க விஷஸ் எல்லாம் வந்து சேரணுங்கிறதுக்காக உங்க எல்லாரோட ஃபீட்பேக் இதுவும் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில அனுப்பிச்சு கொடுத்தாங்க. சுந்தரம் சாருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட விஷஸ் என்னைக்குமே எங்களுக்கு எல்லாருக்குமே வேணும். எனக்கு என்னோட சொந்தங்களை காட்டணும், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நேற்று கொஞ்சம் பதட்டமா சொன்னதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளாரிபிகேஷன் வேணும்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு வந்திருக்கேன் சரல் நியூஸ்ல. ஆக்சுவலா வந்து இண்டெம்னிட்டி பாண்ட் ஒரு பாலிசி தொலைஞ்சா வந்து நம்ம இண்டெம்னிட்டி பாண்ட் கொடுத்து அதுல வந்து அந்த பாலிசி தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். இண்டெம்னிட்டி பாண்ட்ல வந்து இன்னென்னது டைப் பண்ணி கொண்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம டைப் பண்ணி கொண்டு போய் கொடுப்போம். அதுல வந்து சில கிளாரிபிகேஷன்ஸ் இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு பர்சனுக்கு வந்து ஒரே பிரான்ச்ல இப்ப சென்னை
அம்பத்தூர் பிரான்ச்ல வந்து ஒரு பர்சனுக்கு வந்து பாலிசி இல்ல தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து ஒரு 4 பாலிசி இருக்கு அதே பிரான்ச்ல. அப்ப அவர் என்ன பண்ணணும்னா ஒரு இண்டெம்னிட்டி பாண்ட் கொடுத்தா போதும். ஒரு இண்டெம்னிட்டி பாண்ட் கொடுத்து அதை வச்சு எல்லா பாலிசிக்குமே வந்து அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட ஸ்கிரீனே ஷேர் பண்ணிக்கிறேன், ஒரே நிமிஷம். எஸ், இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாலிசி, சாரி 4-5 பாலிசி இருக்கு ஒரே பிரான்ச்ல. அப்படிங்கும் போது பிரான்ச்ல போய் கேட்கும்போது அவங்க இந்த வேல்யூல வந்து இண்டெம்னிட்டி பாண்ட் டைப் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கேட்குற எல்லா ரிக்குவயர்மெண்ட்ஸோட நம்ம அந்த இண்டெம்னிட்டி பாண்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டு அந்த ஒரு பிரான்ச்ல கொடுத்தோம்னா தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த பாலிசி. சிவகாமி மேடம், 1 செகண்ட் மேடம். சொல்லுங்க மேம். உங்க வீடியோ வரல. ஓகே மேம், நான் ஷேர் சத்தம் கேக்குதாமா? ஓகே சார், ஓகே சார், கேக்குது சார். ஓகே, இப்போ வருதா மேம்? ஓகே. ஆனா ஷேர் ஸ்கிரீன் கொடுத்திருக்கீங்களா மேடம்? ஷேர் ஸ்கிரீன் கொடுத்திருந்தேன், பரவாயில்ல. நான் இப்போ இது ஃபைல பக்கத்துல லேப்டாப் வச்சிருக்கேன், நான் அதுல பார்த்தே சொல்லிடுறேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து சைமல்டேனியஸா வந்து எல்லா பாலிசிக்குமே வந்து அதே பிரான்ச்ல இது அப்ளிகபிள் ஆகும். இதுல எதுவும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இண்டெம்னிட்டி பாண்ட் கொடுத்து ஒரு பிரான்ச்ல கொடுக்கறது வந்து எல்லா பாலிசிக்கும் அப்ளிகபிள் தான். ஸோ வி கேன் டூ இட். இப்போ வந்து ஒரே ஸ்டேட்டுக்குள்ள, இப்போ தமிழ்நாடுக்குள்ளேயே ஒரு 5-6 ஊர், ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு, கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, இன்னொரு ஏதோ ஒரு இடம், அந்த மாதிரி 5 இடத்துல வந்து 5 பாலிசி வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு ரீசனால எல்லா பாலிசியும் தொலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்னா அவங்க வந்து இண்டெம்னிட்டி பாண்ட் ரெடி பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல, இந்த 5 பாலிசி இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்து அவங்க கிட்ட இருந்து வந்து அதை போட்டோ காப்பி எடுத்துக்கணும். அந்த இண்டெம்னிட்டி பாண்டோட போட்டோ காப்பி எடுத்துக்கணும். எத்தனை பாலிசிஸ், இப்போ 5 பாலிசிஸ்னா ஒரு இடத்துல வந்து ஒரிஜினல் கொடுத்துருவாங்க. மிச்சம் 4 இடத்துக்கும் போட்டோ காப்பி ஆஃப் த இண்டெம்னிட்டி பாண்ட் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த ஒரிஜினல் பாண்ட் எங்க கொடுக்குறோமோ அங்க வந்து இந்த 4 பேப்பர்லயும் சர்டிஃபைடு வாங்கணும். இந்த மாதிரி இண்டெம்னிட்டி பாண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சீல் வச்சு கொடுப்பாங்க. அந்த சீல் வச்சு கொடுத்த பேப்பரை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சென்னையில சப்மிட் பண்ணிருக்காங்க. அப்ப மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர், இன்னொரு ஊர் ஏதோ ஒரு திருநெல்வேலின்னு வச்சுக்கோங்க. அந்த 4 ஊர்லயும் அவங்க அந்த சர்டிஃபைட் பண்ண போட்டோ காப்பி பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணா போதும். தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த 5 பாலிசிஸ். 5 இடத்துல 5 ஊர்ல வெவ்வேறு ஊர்ல வந்து வச்சிருக்க பாலிசி அத்தனைக்குமே இது 4 போட்டோ காப்பியும் ஒரு ஒரிஜினல் காப்பியும் தனித்தனியா வேணுங்கிறதுல ஒரு ஒரிஜினல் காப்பியை கொடுத்து 4 போட்டோ காப்பியில சர்டிஃபை பண்ணி மத்த 4 இடத்துக்கும் அனுப்பிச்சிடலாம். இதுவே வந்து சார் சொல்லுங்க சார். அத உங்களுக்கு கோஸ்ட் வந்துருச்சு, அதை வந்து மாத்தி விடுங்களேன். என் பேருக்கு கோஸ்ட் போட்டு விடுங்க. அந்த வரேன், கோஸ்ட் போட்டு விடுங்க. ஒரே நிமிஷம். ஓகே ஓகே. கோஸ்ட் போட்டு விட்டீங்களா? போட்டாச்சு சார். போடல மேடம். ரைட், ஓகே ஓகே ஓகே. கண்டினியூ. இப்போ நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே. இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரே ஸ்டேட்டுக்குள்ள வெவ்வேறு இடத்துல பாலிசிஸ் இருந்தா அதுக்கு எப்படி இண்டெம்னிட்டி பாண்ட் கொடுக்கணுங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா வேற ஸ்டேட்ல இப்போ வந்து ஒருத்தர் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு என்ன, அவங்க அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகும். ஸோ இருக்கிற இடங்கள்ல அவர் எப்படி பாலிசி எடுத்துட்டு போறாரு. ஒண்ணு வந்து கர்நாடகால எடுத்திருக்காரு, ஒண்ணு ஆந்திரால எடுத்திருக்காரு, ஒண்ணு தமிழ்நாடு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா
நார்த்ல எங்கேயோ எடுத்திருக்காரு, மகாராஷ்டிரால அந்த மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி போகும்போது தனித்தனி இண்டெம்னிட்டி பாண்ட் தான் கொடுக்கணும். அங்க வந்து சிங்கிள் இண்டெம்னிட்டி பாண்ட் செல்லாது. ஸோ செப்பரேட் இண்டெம்னிட்டி பாண்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பாலிசி. ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனி, ஐ மீன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி இண்டெம்னிட்டி பாண்ட் கொடுத்துரும். ஸோ இது வந்து நமக்கு வந்து இண்டெம்னிட்டி பாண்ட் எதுக்காக, டூப்ளிகேட் பாலிசி கேட்கறதுக்காக. இது ஒரு கிளாரிபிகேஷன். ரெண்டாவது ப்ரப்போசல் ஃபார்ம்ஸ் கொடுக்கறது. சார் சுந்தரம் சார் அதானே சொன்னீங்க சார்? இல்ல அந்த பிளான் நம்பர்ஸா ரிவைவலுக்கு? இல்ல அந்த ரிவைவல் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, என்ன பிளான் கொடுக்குறாங்க அப்படிங்கறத சொல்றீங்களா? கண்டிப்பா சார். இப்போ எவ்வளவு ரிவைவல் கேம்பெயின் எஸ், ரிவைவல் கேம்பெயின் வந்து இப்ப நம்ம கொடுத்திருக்காங்க. 23 ஆகஸ்ட்ல இருந்து 22 அக்டோபர் வரைக்கும் நமக்கு சான்ஸ் கொடுத்திருக்காங்க ரிவைவல் பண்றதுக்கு. இதுல வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னா யூலிப் பாலிசிஸ், நான் யூலிப் பாலிசிஸ், யூலிப் பாலிசிஸ் அல்லாத பாலிசிஸுக்கு ஃபர்ஸ்ட் அன்பெய்ட் பிரீமியம்ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் நம்ம ரிவைவ் பண்ணலாம். ஒண்ணு. ரெண்டாவது, எந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ல வேணாலும், ஆன்லைன்லயும் வாங்கியிருக்கலாம், ஆஃப்லைன்லயும் வாங்கியிருக்கலாம். ஸோ எந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் மூலமா போயிருந்தாலுமே எல்ஐசி பாலிசிக்கு ரிவைவல் உண்டு. மூணாவது, பிளான் நம்பர்ஸ் நிறைய இருக்கு. இதுல வந்து புதுசா வந்த ஏஜென்ட்டுக்கு வந்து கொஞ்சம் தெரியாது, எனக்குமே அவ்வளவா தெரியாது. இருந்தாலும் நான் அந்த பிளான் நம்பர்ஸ் மாத்திரம் படிக்கிறேன். 88, 88, 89, 94, 104, 105, 111, 133, 150, 153, 164, 165, 177, 177, 190, 805, 806, 822, 823, 825, 854, 855, 859, மொத்தம் 21 பிளான் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் மைக்ரோ இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், இது எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆகாது. டிஸ்கண்டினியூ ஆன யூலிப் பாலிசியும் அப்ளிகபிள் ஆகாது இந்த ரிவைவல் கேம்பெயின்ல. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, இந்த ரிவைவல் பண்ற டேட்ல அந்த பாலிசியோட டேர்ம் இருக்கணும், முடிஞ்சிருக்க கூடாது. பிரீமியம் பேயிங் டேர்ம்லயும் இருக்கலாம், இல்ல டேர்ம் முடியறதுக்கு முன்னாடியும் இருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்கலாம். ஆனா அந்த டேட்டுக்குள்ள, மெச்சூரிட்டி டேட்டுக்குள்ள இந்த ரிவைவல் ஆயிருக்கணும். அவ்வளவுதான். இதுல வந்து சர்வைவல் பெனிஃபிட் கம் ரிவைவல் அது ஒண்ணு இருக்கு, லோன் கம் ரிவைவல். இது ரெண்டுக்குமே வந்து நம்ம ரிவைவல் கேம்பெயின்ல கன்செஷன் உண்டு. ஆனா ட்ரிபிள் பாலிசிஸ்ல இந்த கன்செஷன் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாலிசிஸ் தான் எல்லாமே, அதாவது ஒரு பாலிசிக்கு மாத்திரம் தான், நான் சிங்கிள் பிரீமியம். பட் ஈச் அண்ட் எவ்ரி பாலிசி செப்பரேட்டா 1 lakh வரைக்கும் பிரீமியம் கட்டுறதா இருந்தால் அதுக்கு கன்செஷன் பாத்தீங்கன்னா 20%, 2000 மேக்சிமம். 1 lakh 1ல இருந்து 3 lakh வரைக்கும் 25%, 2500. 3 lakh 1 அதுக்கு மேல இது கட்டுறதுக்கு வந்து 30%, 3000. இதுதான் வந்து ஸ்லாப்ஸ் ஃபார் கன்செஷன். இந்த ஸ்லாப்ஸ்ல இப்ப வந்து SSSல போட்டிருக்கவங்களுக்கு வந்து ஒரு 5-6 பாலிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 பாலிசிக்கு சேர்த்து அவங்க 1.5 லட்ச ரூபாய் கட்டினா இப்ப பிரீமியம் வந்து பாலிசி ரிவைவல் ஆயிரும். ஆனால் அந்த 1.5 லட்சம் வந்து சிங்கிள் பாலிசிக்கா இருக்கணும், 5 பாலிசிக்கு சேர்த்து இருக்கக்கூடாது. அப்ப அந்த எந்த ஸ்லாப்ல வரும்னா 1 lakh 1ல இருந்து 3 lakh வரைக்கும். இப்ப மத்ததெல்லாம் சின்ன சின்ன பாலிசியா இருக்கு, ஒரு பாலிசி மாத்திரம் தான் 1 lakhக்கு மேல இருக்குன்னா அப்ப அந்த 1 lakhக்கு இருக்க பாலிசிக்கு வந்து அது அப்ளிகபிள். ஸோ 1 lakh வரைக்கும் இருக்கிற பாலிசிக்கு வந்து 20% தான் அப்ளிகபிள், 2000 ரூபாய் அதிகபட்சம். ஸோ இந்த மாதிரி பல்கா சேர்க்க முடியாது. 5 பாலிசி இருக்கு, நான் 2 லட்ச ரூபாய் கட்ட போறேன், எனக்கு 2 லட்சத்துக்கு கன்செஷன் வேணும்னா அது முடியாது. சிங்கிள் பாலிசி, ஒவ்வொரு பாலிசியும் தனித்தனியா கணக்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டும்போது இப்போ ஒரு கஸ்டமர் வந்து 25,000 பர் இயர் கட்டிட்டு இருக்காங்கன்னா அப்ப 5 years அவங்க கட்டாம இருந்தாங்கன்னா 1,25,000 வரும். ஸோ அந்த 1,25,000க்கு இந்த ஸ்லாப் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்லாப்ஸ் ஃபார் கன்செஷன் உண்டு.
ஓகே சார். அநேகமா நான் நேத்து கொஞ்சம் வேகமா சொன்னதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் க்ளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல வேற எதுவும் கிளாரிஃபை பண்ணணுமா சார்? ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ ராஜகோபாலன் சார். உங்க டைம் எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேடம். சிவகாமி மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? எஸ், ஐ எம் ரெடி. ஓகே சார், இன்னைக்கு வந்து சின்ன இன்ட்ரோ கொடுத்து ஆரம்பிச்சு விட்டுருங்க, பண்ணிடலாம் சார். சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்து ஆரம்பிச்சு விட்டுருங்க, பண்ணிடலாம். ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா? ஃபோக்கஸ் இருக்குல்ல சார்? இருக்கு சார், இருக்கு சார். ரைட், பிபிடி இருக்கு. அச்சா, அதாவது நம்ம எஸ்எம்ஜி குரூப்பை பொறுத்த மட்டும் ஒரு பேசிக் ஜெனரல் நாலேஜ்ங்கிறது கண்டிப்பா வேணும். இந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும் சரி, பேசிக் நாலேஜ்ங்கிறது கண்டிப்பா எல்லாத்துக்கும் வேணும். ஸோ அந்த வகையில இந்த எல்ஐசி உடைய ப்ரொஃபைல், இந்த எல்ஐசி ப்ரொஃபைலை வந்து இது வரைக்கும் யாரும் சொல்லி கொடுத்தது இல்லை. 1956 இருந்து இன்னைய வரைக்கும் நான் கேள்விப்பட்டதுல இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை. எல்ஐசி ப்ரொஃபைலை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் எங்கேயுமே இல்லை. ஏன்னா ஜென்ரலா இந்த எல்ஐசி ப்ரொஃபைலுக்கு ஒரு புக் அடிச்சு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஒரு கார்டு அடிச்சு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா பெரிய பெரிய மேனேஜர்ஸ் எல்லாம் லைட்டா 2 வார்த்தை சொல்லுவாங்க, அதோட சரி. ஆனா அந்த எல்ஐசி ப்ரொஃபைல்னா என்ன, அது என்னென்ன அடங்கி இருக்குது அப்படிங்கறது எஸ்எம்ஜில தான் முத ரொம்ப டீட்டெயிலா சொல்லி கொடுக்கறதுக்காக நான் வந்து ராஜகோபாலன் சார் மூலமா உங்களுக்கு நான் தெரிவிக்க போறேன். கண்டிப்பாக நல்லா கூர்ந்து கேளுங்க. நம்மளோட எல்ஐசி ப்ரொஃபைல் பேசிக் நாலேஜ் வந்து கண்டிப்பா நமக்கு வேணும். அப்பதான் நம்மளுடைய கஸ்டமர் மத்தியில நம்மளோட ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கும். ஒண்ணுமே தெரியாம அன்னைக்கு நான் கொஸ்டின் கேட்டேன், மொத்தம் எத்தனை பிரான்ச்சின்னு கேட்டேன் தெரியல, எத்தனை டிவிஷன் கேட்டேன் தெரியல, எத்தனை ஜோனுன்னு கேட்டேன் தெரியல, இருக்கிற மேனேஜிங் டைரக்டர் பேர் கேட்டேன் அதுவும் தெரியல. மொத்தம் எல்லாமே தெரியல அப்படின்னு சொல்லும் போது அந்த வகையில கொஞ்சம் எஸ்எம்ஜி என்ன நாலேஜ்ல கொஞ்சம் ப்ரொஃபைல் தெரியாம போயிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுக்காக உருவான சப்ஜெக்ட் தான் இந்த எல்ஐசி ப்ரொஃபைல். அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரொஃபைல் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த எல்ஐசி ப்ரொஃபைலை மட்டும் கொஞ்சம் நல்லா டெய்லி படிங்க. படிச்சா தான் நம்ம கஸ்டமர் மத்தியில பேசும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேச முடியும். சரிங்களா? ஸோ நல்லா கூர்ந்து கேளுங்க. நல்லா ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கடைசியில கேட்டுக்கலாம். கரெக்டா 1 மணி நேரம் செஞ்சுனேன். இப்போ நம்ம 8:30 ஆரம்பிக்கிறோம், 9 வரைக்கும் முடியும். நல்லா தெளிவா கேளுங்க. டவுட் இருந்துச்சுன்னா கடைசியில கேட்டுக்கலாம். ஓகே சார், வெல்கம் டு அவர் குரூப் சார். நம்ம குரூப்புக்கு நம்ம தலைவரை கூப்பிடுறதுக்கு என்ன? ஓகே சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். அனைவருக்கும் தலைவர் மற்றும் அமுதா மேடம், சரவணன் மற்றும் அனைத்து எஸ்எம்ஜி குழுவினர் அனைவர்களுக்கும் மாலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு நம்ம இந்த செஷனுக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஸ்கிரீன் தெரியுதா? தெரியும் சார், தெரியும் சார். என்னோட வாய்ஸ்லாம் ஒன்றும் பிரேக் ஆகலையே? சூப்பரா தெரியுது, சூப்பரா இருக்கு. நண்பர்களே, எல்ஐசி ப்ரொஃபைல், இது என்னடா எல்ஐசி ப்ரொஃபைல், இந்த ஆள் என்னத்த புதுசா சொல்ல போறான்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் புதுசா இருக்கும், சில விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா தெரியாது. அப்படிதான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்கும் அப்படிதான் இருந்தது. நான் மாத்திரம் என்ன. சோ இப்போ ஃபர்ஸ்ட் குவிஸ். இது வந்து இதுக்கு வேணும் மண்டே உடைச்சுக்க வேண்டாம். இது என்னங்கிறத பத்தி எனக்கு கடைசி சொல்லுங்க. பட் ஒன்னே ஒரு கண்டிஷன், வெப்சைட்டை பார்க்க கூடாது. செஷன் முடியற வரைக்கும் வெப்சைட் பார்க்க கூடாது. எல்ஐசி வெப்சைட். சாட் பாக்ஸ் இருக்கட்டும், பட் எல்ஐசி வெப்சைட்டை யாரும் பார்க்க கூடாது. நீங்க பார்த்து சொன்னீங்கன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. சரி, இது கடைசி ஆன்சர் சொல்லணும். சொல்றவங்களுக்கு 200 ரூபாய் கூகுள் பேல அனுப்பப்படும். எஸ், இட் இஸ் 200 ரூபாய். இமீடியட்டா செஷன் முடிஞ்சோன்னு அனுப்பிச்சிருவேன். நண்பர்களே, இப்போ எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கு எல்ஐசி இப்போதுல போறதுக்கு முன்னாடி நம்ம இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியை பத்தி கொஞ்சம் குளோபல் உலக அளவுல எப்படி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ்னால அந்த இந்தியாவோட ஷேர் குளோபல் இன்சூரன்ஸ் மார்க்கெட்ல 2.73% 2019 இருந்தது. ஸோ கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர்
life insurance premium in India increased by 9.63%, whereas global life insurance premium பாத்தீங்கன்னா 1.18%. So இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியே நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனா நம்ம விற்க மாட்டேங்கிறோம். நம்மனா என்ன ஓவராலாவே இப்ப பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரினால குளோபலா வந்து லைஃப் இன்சூரன்ஸ்ல 10th, இந்தியா இஸ் ரேங்க்ட் இன் 10th இன் த வேர்ல்ட். உலகத்துல 10வது ரேங்க்ல இருக்கு. எது? லைஃப் இன்சூரன்ஸ், நாட் எல்ஐசி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி சொல்றேன். லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரினா எல்லா 24 கம்பெனிகளும் அடங்கினது. நான் லைஃப் பாருங்களேன் 15வது இடத்துல இருக்கு. அப்போ நான் லைஃப் நம்ம ஒழுங்கா பண்ணல இந்தியால, அப்படிங்கிறதுதான் உண்மை இல்லையா? இப்ப குளோபலி பாத்தீங்கன்னா, குளோபலினா உலகளாவியன்னு அர்த்தம். ஷேர் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் டோட்டல் பிரீமியம் பாத்தீங்கன்னா 46.34%. நான் லைஃப் பாத்தீங்கன்னா 53.66 2019. ஆனா லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் ஃபார் இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா 74.94%. வேற நான் லைஃப் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு, 25.06%. அப்போ லைஃப் இன்சூரன்ஸ்ல தான் நிறைய பிரீமியம் வருது, growth வருதுங்கிறது உண்மை. நான் லைஃப் அன்டாப்டா இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் அன்டாப்டா நிறைய இருக்கு. ஓகே, இப்போ பெனட்ரேஷன்னா என்ன, டென்சிட்டி தான் என்ன? சார் நீங்க மியூட் அடிங்க சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சார் கேக்குதா? ஓகே சார், ஓகே சார். பெனட்ரேஷன் அண்ட் டென்சிட்டி, அதாவது பெனட்ரேஷனா ஒண்ணும் இல்ல, எவ்வரி நுக்கன் கார்னர், எல்லா சந்து பொந்துலையும் எல்ஐசியை பத்தி இன்சூரன்ஸ் பத்தி சொல்லி விற்கிறது கூடியது, எல்லாருக்கும் கவரேஜ் கொடுக்கணுங்கிறது தான் பெனட்ரேஷன். டென்சிட்டினா அந்த டென்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா ரேஷியோ ஆஃப் பிரீமியம் டு பாப்புலேஷன். இப்போ 130 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளவு பிரீமியம் வந்திருக்கு, அதனோட ஆவரேஜ் அந்த கால்குலேஷன் பெர் கேபிட்டா பிரீமியம். இப்ப இந்த இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் பாத்தீங்கன்னா 2.71% 2001 இருந்தது. அது வந்து ஸ்லோலி 3.76% தான் வந்திருக்கு 2019. அப்ப நினைச்சு பாருங்க, 18 வருஷத்துல என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. இதுதான் இங்கதான் வந்து வீக் நம்பர். வீக்னா என்ன, ஓவரால் இண்டஸ்ட்ரி, லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி சொல்ல வரேன். அதே மாதிரி இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் இப்ப அதர் கண்ட்ரிஸ் பாருங்க, ஏசியா, மலேசியா, தாய்லாந்து, சைனா, அங்க பாத்தீங்கன்னா 4.72, 4.99, 4.3% சொல்றாங்க. whereas insurance density in India பாத்தீங்கன்னா 11.5 in 2001 யூஎஸ் டாலர் டர்ம். ஓகே, இது வந்து ரீச் டு 2019. இது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த டென்சிட்டியை பத்தி நான் பேசுறேன், இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுனால சொல்ல வரேன். அப்போ கம்பேரிட்டிவ் ஃபிகர்ஸ் மலேசியா, தாய்லாந்து, சைனா பாருங்க, யூஎஸ் டாலர் 536, 389, 430 இருக்கு. ஆனா இந்தியால எவ்வளவு பாருங்க, 78 தான் இருக்கு. அப்போ நம்ம வீக் தானே, அதைத்தான் சொல்ல வரேன். So global insurance penetration and density were 3.3% and US dollar 379 for the life segment. நம்ம லைஃப் செக்மெண்ட் பத்தி பார்த்தா போறோம். சோ மொத்தத்துல இன் கன்க்ளூஷன் என்னன்னா, நிறைய இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் விற்க வேண்டியிருக்கு அக்ராஸ் த வேர்ல்ட், இன் பர்டிகுலர் இன் இந்தியா. அதுக்கு தான் நம்ம இருக்கோம். சரி சார், இப்ப இன்சூரன்ஸ் பிரீமியம் பாருங்க, ஜஸ்ட் ஒரு சர்வே தான் இது. 1920 பாருங்க, கிராஸ் டைரக்ட் பிரீமியம் நான் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு இவ்வளவு வந்திருக்கு. அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் கீழே பாருங்க, லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி 5,72,920 பிரீமியம் இன்கம் ஆஸ் அகைன்ஸ்ட், இதெல்லாம் க்ரோர்ஸ். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு டேட்டா. இதுதான் மொத்தத்துல குளோபலா ஒரு இன்சூரன்ஸ் பத்தி சொல்லிட்டு நம்ம எல்ஐசிக்குள்ள போலாங்கிறது என்னோட பாயிண்ட். சரி சார், என்ன சார் எல்ஐசி ப்ரொஃபைல்? எல்ஐசி ப்ரொஃபைல்னா எல்லாருக்கும் தெரியும், எல்ஐசி பத்தி நம்ம எல்லாம் பேசுறோம். ஆனால் அதனோட சரித்திரம், அது எப்ப பிறந்தது, எப்படி வளர்ந்தது, இப்ப எப்படி வளர்ந்திருக்கு அப்படிங்கறது சொல்லணுமா வேண்டாமா? எவ்வளவு பேருக்கு இது நமக்கு உள்ள வெப்சைட்ல உள்ள தகவல்கள் எவ்வளவு உங்களுக்கு தெரியும்னு தெரியவில்லை. எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். தெரிஞ்சவங்க இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க கேளுங்க. இப்ப நம்ம இன்னைக்கு பேச போறது இந்த 8 பாயிண்ட் தான். லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எப்படி பிறந்தது, அதுக்கப்புறம் எல்ஐசி எப்படி உதயமானது, எதுக்கு வேண்டி உதயமானது,
சிட்டிசன் சார்ட்டர், எல்லா பிசினஸுக்கும் ஒரு சிட்டிசன் சார்ட்டர் இருக்கும். சிட்டிசன் சார்ட்டர்னா இந்த இந்தியா சிட்டிசனுக்கு நீ என்ன பண்ண போற அப்படிங்கறத சொல்லணும். இதெல்லாம் ரெகுலேஷன். கவர்னன்ஸ் அண்ட் ஆபரேஷன்ஸ்னா நம்ம எல்ஐசி கம்பெனியை நடத்துறது, உள்ள இன்டர்னல் ஆபரேஷன்ஸ், ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல், ப்ராசஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் கவர்னன்ஸ். கவர்னன்ஸ்னா என்ன? கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய வரிகள், மிச்சமடி ஆடிட்டு லொட்டுலுசுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் கவர்னன்ஸ். ஸோ அதுக்கு ஒரு தனி சீனியர் மேனேஜ்மெண்ட் போர்டெல்லாம் இருக்கு. இதுதான் கவர்னன்ஸ். Where and how LIC was in 1956 and where it stands now. 56ல எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு. கஸ்டமர் சென்ட்ரிக் இனிஷியேட்டிவ்ஸ்னா ஒண்ணும் கிடையாது, சிஆர்எம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எல்ஐசி, ஐடி ஃபீல்ட்ல எல்ஐசி என்ன பண்ணிருக்கு, எவ்வளவு உயர்ந்திருக்கு. அப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் எல்ஐசி, பினான்சியல் அண்ட் பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு ஆளு ஸ்ட்ரென்த், ஒரு ஆள் ஸ்டேட்டஸ் நம்ம எப்படி இது பண்றோம், ஒரு ஆளை HNI எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், அவரோட வருமானங்கள், அவரோட ஸ்டேட்டஸ், அவரோட பண்ணக்கூடிய தொழில், அவரோட வேலை வாய்ப்பு, இதை வச்சுதான். அதே மாதிரிதான் எல்ஐசியோட ஸ்ட்ரென்த் எப்படின்னா பினான்சியல் மெட்ரிக்ஸ். மெட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. மெட்ரிக்ஸ்னா ஒரு அளவுகோல். அந்த அளவுகோலை வச்சுதான் இப்ப நம்ம கிளப் மெம்பருக்கு ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க இல்லையா, 4 கிளப்புக்கும் ஒவ்வொரு இவ்வளவு பண்ணணும், 30 பண்ணணும், 40 பண்ணணும், நெட் லைஃப் இவ்வளவு பண்ணணும், 15% மேல போகக்கூடாது, இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு மெட்ரிக்ஸ். இதைத்தான் நம்ம பேசுறோம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா 1818 தான் லைஃப் இன்சூரன்ஸ்ங்கிற கான்செப்ட் வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி, யூரோப்பியன் கம்பெனி உள்ள வந்தான். அவன் வந்து ஒன்லி யூரோப்பியன் கம்யூனிட்டிக்கு தான் கொடுக்கணும், இந்தியன் நேட்டிவ்ஸ் கொடுக்க கூடாதுன்னு இக்னோர் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எமினன்ட் பீப்புள் லைக் பாபு முத்தியுலால் சீல், ஃபாரின் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்டார்டட் இன்சூரிங் லைவ்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க, வந்தாங்க, இந்தியன்ஸுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க. ஆனா நம்மளால சப்ஸ்டாண்டர்டா கன்சிடர் பண்ணி ஹெவி எக்ஸ்ட்ரா பிரீமியம் போட்டோம். அடுத்தது prior to 1912 இந்தியாவில எந்த சட்டமுமே கிடையாது இன்சூரன்ஸ் கம்பெனியை ரெகுலேட் பண்றது. அதனால 1912 எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. அப்புறம் 20வது செஞ்சுரினா 2000 பிகினிங் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 2 decades saw growth in insurance business. அப்போ 20வது செஞ்சுரினா that is 1900 to 2000, அதுதான் 20வது செஞ்சுரி. அப்ப 44 கம்பெனில இருந்து 176 கம்பெனிக்கு வந்திருக்கு growth. எப்போ 1912 இருந்து 38க்குள்ள. பிசினஸ் பாருங்க, இது வந்து ஓவரால் இன்சூரன்ஸ் பத்தி சொல்றேன், நாட் எல்ஐசி. ஓகே, 22.44 கோடி இருந்தது, 298 கோடி 38ல வந்தது. அப்போ 1938ல ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேஷன்னா ஒண்ணு இல்ல, சட்டம். அதுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வரணுங்கிறதுனால the insurance act was enacted for both. இன்சூரன்ஸ் ஆக்ட்ங்கிறது ஃபார் போத் நான் லைஃப் அண்ட் லைஃப்க்கு சேர்த்து பண்ணினாங்க, இன்சூரன்ஸ் பிசினஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஸ்லோலி அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி 44ல நேஷனலைசேஷன் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி பண்ணணும், இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியை நேஷனலைஸ் பண்ணணுங்கிற அந்த தாட் வந்தது. அப்பந்தான் இந்த இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 மாத்தறதுக்கு சில சட்ட திட்டங்கள் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில கொண்டு வந்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், இன்சூரன்ஸ் ஆக்ட் வேற, எல்ஐசி ஆக்ட் வேற. பி கிளியர். யாரே ஒருத்தர் வெளியில கேட்டா கூட நமக்கு சொல்ல தெரியணும். எல்ஐசி ஆஃப் இந்தியா ஆக்ட்ங்கிறது வேற, இன்சூரன்ஸ் ஆக்ட்ங்கிறது வேற. அதுக்கப்புறம் தான் 1956 நம்ம குடியரசு இந்தியா குடியரசு தினமான இது அந்த ஜனவரியில தான் நம்ம ஆனோம் இல்லையா. அந்த மந்த்ல பாத்தீங்கன்னா 19th ஜனவரியில தான் நேஷனலைசேஷன் அந்த இது ஒரு விதைய போட்டாங்க. அதுக்கப்புறம் 144 இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி, அப்புறம் 16 நான் இந்தியன் கம்பெனி, ஃபாரின் கம்பெனிஸ், அப்புறம் 75 ப்ராவிடன்ட் வேர் ஆபரேட்டிங் இன் இந்தியா அட் த டைம் ஆஃப் நேஷனலைசேஷன். இதெல்லாம் ஒண்ணு பண்ணி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் வந்து எல்ஐசி ஆக்ட், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆக்ட்னு 19th ஜூன்ல ஃபார்ம் பண்ணாங்க. So LIC was created on 1st September 1956. அப்போ 60 2016ன்னா இப்ப 5, 2016ன்னா இப்ப 6 இல்லையா, எத்தனை வருஷம் பாத்துக்கோங்க. அதுல ஒரு 44 வருஷம், இதுல ஒரு 21 வருஷம், 65வது வருஷத்துல இருக்கும். இப்ப எல்ஐசிக்கு பர்த்டே இன்னும் ஒரு 4-5 நாள்ல வரப்போகுது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1st செப்டம்பர், கரெக்டா? அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் டு எல்ஐசி.
ஆன் பிஹாஃப் ஆஃப் எஸ்எம்ஜி. ஓகே, இப்போ 1956 ஆரம்பிச்சாச்சு. எல்ஐசி உதயமாகி விட்டது. 5 ஜோன், 33 டிவிஷனல் ஆபீஸ், 212 பிரான்ச் ஆபீஸ், இன் அடிஷன் டு கார்பரேட் ஆபீஸ். இப்படிதான் ஆரம்பிச்சாங்க. ஸ்லோலி இந்த ஆபரேஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஸ்லைடு மாத்தணுமா? சோ இதுதான் மைல் ஸ்டோன். நான் முதல்ல சொன்னதெல்லாம் இப்ப வந்து அப்படியே புல்லட் பாயிண்ட்ஸா போட்டிருக்கேன். ஓரியண்டல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்தது 870, பாம்பே மியூச்சுவல் ஃபண்ட் வந்தது லைஃப் இன்சூரன்ஸ். அப்புறம் இந்தியன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் அது ஃபார்ம் பண்ணாங்க. 1928 பாத்தீங்கன்னா இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் எனக்டட் டு எனேபிள் கவர்மெண்ட் டு கலெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் அபவுட் அது மாதிரி பண்ணிருக்காங்க. 1938 ஏர்லியர் லெஜிஸ்லேஷன் கன்சாலிடேட் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் ஆக்டை ஃபார்ம் பண்ணாங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன், இது வந்து புல்லட் பாயிண்ட்ஸா போட்டிருக்கேன். அப்புறம் 1956 245 கம்பெனி, ஃபாரின் இன்சூரன்ஸ், ப்ராவிடன்ட் சொசைட்டி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அமால்கமேட்டடா போட்டு பார்லிமெண்ட் வந்து எல்ஐசி ஆக்ட ஃபார்ம் பண்ணது. அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் 5 கோடி ரூபாய் தான் கேபிட்டல் கொடுத்தது. இன்னமும் இந்தியன் கவர்மெண்டோட கேபிட்டல் 5 கோடி தான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு தான் நம்ம வந்து 2800 கோடி கிட்ட நம்ம டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நவ் எல்ஐசிக்குள்ள போலாம். எல்ஐசியோட கனவு என்னன்னா, காலையில எந்திரிக்கிறப்போ 2.5 கோடி மக்களுக்கு நம்ம இன்சூரன்ஸ் கொடுக்கணும். இது வந்து ஒரு சிம்பிள் டார்கெட் எல்ஐசிக்கு. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நமக்கு. எல்லா லைஃப்ஸையும் நம்ம அவங்களுக்கு அஃபோர்டபிள் இன்சூரன்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு பினான்சியல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து சேவிங்ஸ், த்ரிஃப்ட் அந்த ஹேபிட்டை கொண்டு வரணும். இதனால தான் 6 டிகேட்ஸ்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி இன்னமும் நம்ம ஸ்டில் கான்சியஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் இன்சூரன்ஸ் மே பி எ பிசினஸ். நமக்கு பிசினஸா இருக்கலாம், ஆனா மிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்ரிடே அவங்களுக்கு வந்து ப்ராசஸ். அப்போ நம்ம ஒரு பாலிசி கொடுக்கணும், அந்த ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது. அந்த ட்ரஸ்ட்ல தான் இப்ப நம்ம எல்லாரும் எல்ஐசியை பத்தி, நம்ம என்னைக்காவது எல்ஐசியை பத்தி யார்கிட்டயாவது சொல்லியிருக்கோமா? எல்ஐசி பத்தி எனக்கு ஏதாவது சொல்லுமான்னு புது ப்ராஸ்பெக்ட் ஏதாவது கேட்டா நம்ம இந்த மாதிரி சொல்லுவோமா? ஏன்னா கேட்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் எல்ஐசியை பத்தி. ஆனா நமக்கு எந்த அளவுக்கு தெரியுங்கிறது நம்ம தான் பார்க்கணும். ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே எந்த பிசினஸ்னாலுமே ஒரு மிஷன் இருக்கும், விஷன் இருக்கும். அது இல்லாட்டா அது பிசினஸ் கிடையாது. எனி இண்டஸ்ட்ரி, பிரைவேட் ஆட்டும் கவர்மெண்ட் ஆட்டும். சோ அந்த மிஷன் விஷன் இல்லைன்னா அந்த பிசினஸ் சக்சஸ் ஆகாது. இந்த மிஷன்ல தான் நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வாட் இஸ் தட் மிஷன்? என்ன பண்ண போறோம்? ensure and enhance the quality of life of people through financial security by providing products and services of aspired attributes. It is called aspired attributes. Na enna தேவையான need based selling with competitive returns and by rendering resources for economic development. நம்மள்ட்ட வாங்குற பணத்தை எல்ஐசி வந்து ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க, நிறைய பேருக்கு லோன் கொடுக்குறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுக்குறாங்க, பேங்குக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அந்த வர்ற லாபத்தை இதெல்லாம் வச்சுதான் பாலிசி ஹோல்டர்ஸுக்கு சர்ப்ளஸ் அமௌண்ட் கிரியேட் ஆகிறப்போ கமிட்டட் அந்த லைபிலிட்டி, ஒவ்வொரு பாலிசி இஷ்யூ ஆச்சுன்னா ஒரு லைபிலிட்டி கிரியேட் ஆகுது இல்லையா? இவ்வளவு போனஸ் கொடுக்கணும். ஒரு உமங்னு ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாருன்னா அவர் 100 வயசு வரைக்கும் இருந்தாருன்னா அவருக்கு எல்ஐசி ஹேஸ் டு பே தட் 8% வாட் எவர் இட் இஸ். அவர் இறந்து போன பிறகு கொடுக்கணும் இல்லையா? அதுதான் அந்த கமிட்மெண்ட். விஷன், விஷன்னா என்ன? நேஷனல்லையே காம்படிட்டிவா இருக்கணும். அதாவது அஃபோர்டபிள், சீப்பஸ்ட் குவாலிட்டி பிசினஸ். அந்த சொசைட்டிஸுக்கு நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கனவு இருந்தது, 1 பாலிசி பெர் பேக்கெட்ங்கிற கனவு எல்ஐசியோட கனவு. அப்போ 130 கோடி மக்கள் இருந்தாங்கன்னா நம்ம எவ்வளவு பாலிசி விற்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இதுக்கு எல்லாத்துக்குமே அப்ஜெக்டிவ். என்ன அப்ஜெக்டிவ்? இந்த அப்ஜெக்டிவ் தான் நமக்கு தெரியுமே. வைட்லி எல்லா ரூரல் ஏரியாஸ் எங்கெல்லாம் சந்து பொந்துல எல்லாம் கொண்டு போய் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட், நம்ம என்ஆர்ஐ, ஹெச்என்ஐ இவங்களுக்கு மாத்திரம் வித்தா போறாது. ரொம்ப ஒரு பால் போடுறவன், பேப்பர் போடுறவன் எல்லாருக்குமே நம்ம இன்சூரன்ஸ் கொடுக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. மேக்சிமைஸ் மொபைலைசேஷன் ஆஃப் பீப்புள் சேவிங்ஸ். ஒருத்தன் சம்பாதிச்சுட்டு இருக்கானா அவன் வந்து யாருக்கு எவ்வளவுக்கு சம்பாதிக்கிறானோ அந்ததுக்கு தக்கன நம்மள்ட்ட பாலிசி இருக்கு. இப்ப சார் சொன்ன மாதிரி ஜீவன் ஆதார், இது ஆதார் ஆதார் ஷிலா 75,000 ரூபாய் சம்மஷூடு யாரு கொடுப்பா பாலிசி? நினைச்சு பாருங்க. ஒரு காலத்துல 5,000 ரூபாய் சம்மஷூடு இருந்தது. இப்ப சீப்பஸ்ட் சம்மஷூடு, சீப்பஸ்ட் பிரீமியம் வித் மோர் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 110% ஆதார் ஷிலா அன்னைக்கு சொன்னார் இல்லையா, 944ல உண்டு, இறந்து போனா. சோ அந்த மாதிரி நம்ம சொல்லி யாருக்கு என்னென்ன அஃபோர்டபிளோ அவங்களுக்கு அந்த பாலிசியை கொடுத்தீங்கன்னா
அதாவது நிறைய பணம் இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய பாலிசி, நிறைய பணம் இல்லாதவங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கக்கூடாது. அவங்க சம்பாத்தியத்துக்கு தக்கன யூ ஹேவ் டு கிவ் பாலிசி. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் எல்லாமே பாலிசி ஹோல்டர்ஸோடது. அது நம்பிக்கையினால அவங்க போடுறாங்க. அதனால எல்ஐசி வந்து அதை சேஃபா பாதுகாத்து நம்ம கொடுக்குறோங்கிறது தான் சொல்றது. அட்மோஸ்ட் எக்கானமி வித் ஃபுல் ரியலைசேஷன் ஆஃப் மணி பிலாங்ஸ் டு த பாலிசி ஹோல்டர்ஸ். பாத்தீங்கன்னா தெரியும், பிசினஸ் வந்து பண்றது போறாது, எக்கனாமிக்கலா நாங்க பிசினஸ் பண்றோம். அதனாலதான் எல்ஐசியில சில ப்ராசஸஸ் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. சம்டைம் நம்மகிட்ட தான் வந்து ப்ராசஸ் பேசுறாங்க. ஸ்ட்ரிக்டா இருக்க காரணம் அதேதான். சார் கூட சொன்னாரு நேத்திக்கு, ஒரு மாடசாமிங்கிற ஸ்பெல்லிங்னால இதாச்சு அப்படின்னு. நான் கூட அவருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தேன். எனக்கும் இதே மாதிரி ஒரு கேஸ் மாட்டிது. ஸோ ராதாமணி ஸ்பெல்லிங். அதனால என்ன பண்ணாங்க, 20 rupees இண்டெம்னிட்டி பாண்ட் எடுத்துன்னு வாங்க, நோட்டரி பண்ணி கொண்டு வாங்க, அப்படின்னா தான் சரண்டர் பண்ண முடியும்ட்டாங்க. அதனாலதான் அந்த ஃபார்மேட்டை சாருக்கு நான் அனுப்பிச்சேன். நாளைக்கு அவர் ஷேர் பண்ணுவாரு. அந்த ஃபார்மேட் கொடுத்தா போறோம். முன்னாடி எல்லாம் லெட்டர் கொடுத்து ஐடி ப்ரூஃப் கொடுத்தா போறோம். இப்ப சிஆர்எம்ல சர்க்குலர் வந்திருக்கான். ஏன்னா இந்த பாயிண்ட வந்து எல்லாமே இதுல பேசுவேன். ஏன்னா எல்ஐசி ப்ரொஃபைல்ங்கிறதுனால எல்லாத்தையும் பேசித்தான் ஆகணும். அதனால இவன் சிஆர்எம் பத்தி பேசலாம்னு நினைக்காதீங்க. அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ் திரும்பி கண்டினியூ ஆகுது. ட்ரஸ்டீஸ் ஆஃப் தி இன்சூர்டு பப்ளிக். ட்ரஸ்டீஸ்னா என்ன, நம்மளை நம்பி பணம் போடுறாங்க, நம்ம ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி பணத்துக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்தந்த மெச்சூரிட்டி டேட்டு, சர்வைவல் பெனிஃபிட், டெத் கிளைம் கரெக்டா கொடுக்கணும். வேரியஸ் லைஃப் இன்சூரன்ஸ் நீட்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி தட் would arise in the changing social and economic environment involve all people working in the corporation to the best of their capability in furthering the interest of the insured public by providing efficient service. அதான் ஸ்டாஃப் எல்லாம் இப்படி பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் பண்ணணும், கட்டிசியா இருங்க அப்படின்னு எல்ஐசி சொல்றது எம்ப்ளாயிஸுக்கும். ஸோ ப்ரொமோட் அமங்ஸ்ட் ஆல் ஏஜென்ட்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் ஆஃப் த கார்பரேஷன். பாருங்க, ஏஜென்ட்ஸ்க்கு இன்வால்மெண்ட் இருக்கணுங்கிறாங்க. பார்ட்டிசிபேஷன், ப்ரைட் அண்ட் ஜாப் சாட்டிஸ்பாக்சன் த்ரூ டிஸ்சார்ஜ் ஆஃப் தேர் டியூட்டிஸ் வித் டெடிகேஷன். டெடிகேஷனோட இருந்து பண்ணினா தான் அந்த கார்பரேட் அப்ஜெக்டிவை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு ஏஜென்ட்ஸும் ரெஸ்பான்சிபிள், எம்ப்ளாயிஸும் ரெஸ்பான்சிபிள். பட் ஏஜென்ட்ஸ் தான் மோர் ரெஸ்பான்சிபிள் பிகாஸ் வி ஆர் ஒன்லி கிவிங் பிசினஸ். இப்ப இந்த சிட்டிசன் சார்ட்டர் சொன்னேன் இல்லையா, இது மேபி கொஞ்சம் ரிப்பீட்டா இருக்கலாம், ஆனா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். டு டிரான்ஸ்ஃபார்ம் அவர்செல்ஸ் இன்டு டிரான்ஸ்லேஷன். அதான் முதலே சொல்லிட்டேன், மிஷன் நான் சொல்லிட்டேன். இப்ப வேல்யூஸ்னா எல்ஐசிக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கு. என்ன? கேரிங், கர்டிசி, உள்ள சர்வீஸ் பிரான்ச்சுக்குள்ள போனா ஒரு கர்டிசி, இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் இன்னோவேஷன். புது புது இனிஷியேட்டிவ்ஸ். இப்ப ஆனந்தா மொபைல் ஆப் வந்துடுது, அது ஒரு இனிஷியேட்டிவ் தானே. இன்னோவேஷன் புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. ப்ராடக்ட் காம்பினேஷன்ல கொடுக்கறது, அதே மாதிரி கஸ்டமர் சென்ட்ரிக் இனிஷியேட்டிவ்ஸ் த்ரூ ஆன்லைன்ல இது பண்றது. இப்ப பாருங்க, நேச் இதுலயே பண்ணலாம்னு பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு தெரியுமா, அட்ரஸ் சேஞ்ச் கூட நீங்க வந்து கஸ்டமர் போர்ட்டல்ல பண்ணலாம். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அது வந்துடுது. இன்டெகிரிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. இன்டெகிரிட்டினா நம்பிக்கை, டிரான்ஸ்பரன்சினா ஓப்பன், எதுவுமே மறைவு கிடையாது. இப்ப மேடம் கொஞ்ச நேரத்துக்கு சொன்னாங்க இல்லையா, டாக்குமெண்ட் கொடுக்கணும், இண்டெம்னிட்டி பாண்ட் கொடுக்கணும். தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்பரன்சி. எனக்கு என் மாமா மச்சான் அதெல்லாம் கிடையாது. டிரான்ஸ்பரன்சி அதான், ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் மணி. குவாலிட்டி அண்ட் ரிட்டர்ன்ஸ். குவாலிட்டியா இருக்கணும், ரிட்டர்ன்ஸ் இருக்கணும். பார்ட்டிசிபேஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப். கஸ்டமரை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் அண்ட் ரிலையபிலிட்டி. ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் அதுதான் நம்பிக்கை, நம்பத்தகுந்த. அஜிலிட்டினா சுறுசுறுப்பா இருக்கணும். நாட் எல்ஐசினா ஓவரால் இட் அப்ளைஸ் ஆல் எம்ப்ளாயீஸ், ஏஜென்ட்ஸ் எல்லாரும் சேர்த்தாங்க. அடாப்டபிலிட்டி, மார்க்கெட் எந்த மாதிரி போறதோ அதுக்கு தக்கன அடாப்டபிலிட்டி சேஞ்ச் பண்றது. கொலாபரேஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலாபரேட் பண்ணிட்டு இணைஞ்சுட்டு பண்றது. கமிட்மெண்ட், டிசிப்ளின், எம்பவர்மெண்ட் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு வந்து ஆனந்தால பண்றதுக்கே ஒரு எம்பவர்மெண்ட் தான் அது. எம்பவர்மெண்ட் என்ன, உனக்கு பவர் கொடுத்தாச்சு. அதே மாதிரி பிரீமியம் பாயிண்ட், எம்பவர்டு ஏஜென்ட்ஸ்ங்கிறாங்க. சென்சிட்டிவிட்டி, சோ கஸ்டமர்ஸ்ட பேசுறப்ப சென்சிட்டிவா பேசணும். எக்ஸலன்ஸ், என்ன இது பண்ணாலும் எக்ஸலண்டா பண்ணணும். இதெல்லாம் சொல்றாங்க எல்ஐசி சிட்டிசன் சார்ட்டர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கமிட்மெண்ட், சோ கமிட்மெண்ட் வந்து நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டிக்கு, கஸ்டமர்ஸுக்கு, எம்ப்ளாயிஸ்க்கு அந்த மாதிரி வர இருக்கும். நான் ஐ எம் நாட் கோயிங் டு ரிப்பீட் எவ்ரிதிங், பட் அட் தி சேம் டைம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால காமிக்கிறேன். ஸோ பிசினஸுக்கு தக்கன இன்ட்ரெஸ்ட், கம்யூனிட்டியை பார்க்கணும், நேஷனல் ப்ரையாரிட்டிஸ் பார்க்கணுங்கிறாங்க. அதே மாதிரி கஸ்டமர்ஸுக்கு ப்ராம்ப்ட், எஃபிஷியன்ட் அண்ட் கர்டியஸ் சர்வீஸ் பண்ணணும். ட்ரஸ்டீஸ் ஆஃப் தேர் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் தம் டு தேர் பெஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ அவங்க பணத்தை நம்ம பாதுகாக்கணும். கண்டக்ட் பிசினஸ் வித் அட்மோஸ்ட், அதான் அப்பதே சொன்னேன், அட்மோஸ்ட் எக்கானமிக்கலா பிசினஸ் பண்ணணும். பில்ட் அண்ட் மெயின்டைன் என்டியூரிங் ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ணணும். கீப் தம் இன்ஃபார்ம்ட் அபவுட் அவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அது நம்ம கையில தான் இருக்கு. புது ப்ராடக்ட் தான் கஸ்டமர்ஸ்ட கொண்டு சேர்க்கணும். சரி, ஒர்க் ஃபோர்ஸ்னா எம்ப்ளாயிஸுக்கு அவங்களுக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் வரணும், அவங்களை இன்வால்வ் பண்ணணும். மேக் தம் பார்ட்னர்ஸ் இன் ப்ரோக்ரஸ். ஒர்க் டுவர்ட்ஸ் என்ஷூரிங் தட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கணும். ப்ரொவைட் அன் என்விரான்மெண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் growth.
டு எனேபிள் them டு ரியலைஸ் their ஃபுல் பொட்டன்ஷியல். ஒருத்தருக்கு டேலண்ட் இருக்குன்னா அந்த டேலண்ட் ஃபுல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கார்பரேஷனுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும் வாங்குற சம்பளத்துக்குங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி கார்பரேஷனும் அவங்கள கவனிச்சுக்கும், we will take careங்கிறாங்க. டேக் ஸ்டெப்ஸ் டு டெவலப் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ். பாத்தீங்களா, ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் எதுக்கு சொல்றாங்க? அவங்களுக்கும் உள்ள இன்டர்னல் ட்ரைனிங் அதெல்லாம் அனுப்புவாங்க, கிளாஸுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு, இதெல்லாம் அதுதான். அப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஃபேர்னஸ் இன் டீலிங் வித் கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ் எப்படி டீல் பண்ணணும், ஓப்பன் டிரான்ஸ்பரண்டா பேசணும், இதெல்லாம் நம்ம கைக்குள்ள இருக்கு. இப்போ இந்த 2வது பேரா வந்து நம்ம பண்ண வேண்டியது. ஓகே, அவங்களும் பண்ணணும், பட் மெயினா பண்ண வேண்டியது நம்ம தான். அவங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம கரெக்டான கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ், ஃபினான்ஷியல் கால்குலேஷன்ஸ் கொடுத்து நம்ம கன்வின்ஸ் பண்ணுமா, நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட் நமக்கு எது ஈஸியா இருக்குங்கிறத விற்க கூடாது. இதைத்தான் நான் சொல்ல வரேன். கண்டினியூஸ்லி எக்ஸ்பேண்ட் அவர் ப்ராடக்ட் லைன் அண்ட் சர்வீசஸ். பாத்தீங்களா, நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வேரியஸ் மாதிரி வந்துட்டு இருக்குல்ல, அதனாலதான் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. waive and allow payment of interest as a measure of compensation wherever service deficiency. பாத்தீங்களா, எங்கேயாவது எல்ஐசி பேர்ல தப்பா இருந்ததுன்னா அந்த லேட் வியோ வாட் எவர் இட் இஸ், இல்ல ஒரு லேட்டா பேமெண்ட், ஒரு மெச்சூரிட்டி கிளைம், எஸ்பி கிளைம் லேட்டா போட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்டோட கொடுப்பாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. அதுதான் அந்த லாஸ்ட் பாயிண்ட் மீனிங். அப்புறம் ஈஸி ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் ஃபார் கஸ்டமர்ஸ். எல்லா கஸ்டமர்ஸுக்கும் உங்களுக்கு தெரியும், பப்ளிக் போர்ட்டல் எல்லாம் வந்து இருக்கு, நீங்க வந்து அதை படிக்கணும். கால் சென்டர்ஸ், ஹெல்ப் லைன், இன்டர்நெட், ஆர்கனைசேஷன் த்ரூ டிஃபரெண்ட் நிறைய இருக்கு. அவைலபிள் வேரியஸ் இன்ஃபர்மேஷன் ப்ராடக்ட்ஸ் த்ரூ அவர் வெப் பேஜ். நிறைய பேர் நீங்க எல்லாம் எவ்வளவு நாள், அப்கோர்ஸ் யாரையும் தப்பா சொல்லல, எல்ஐசி வெப்சைட் நீங்க எந்த அளவுக்கு உள்ள பூந்து பார்த்திருக்கீங்கிறதுக்கு தான் அந்த முதல்ல ஒரு நம்பர் போட்டேன். அது நீங்க என்ன சொல்றீங்க பார்க்கலாம். ஓகே, இப்ப ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் பாலிசி சர்வீஸ். பாலிசி சர்வீஸ் நம்ம நல்லா பண்ணணுங்கிறது போட்டிருக்கு. ஸோ கஸ்டமர்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணுங்கிறது தான் பாயிண்ட். இதெல்லாம் சிட்டிசன் சார்ட்டர். இதுதான் இது வந்து எங்கேயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸ்டாஃப் ஆட்டும், மேனேஜர் ஆட்டும், ஹையர் லெவல் ஆட்டும். ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் சர்வீசிங். ட்ரிபிள்எஸ் பாலிசிக்கு கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கணும். பாலிசிஸ் எல்லாம் கரெக்டா பீரியாடிக்கா கேப்ஸ் இல்லாம போறதா, அது நம்மளோட கடமை. என்ஹான்ஸ் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் அவர் லைசன் வித் எம்ப்ளாயர்ஸ் டு ரெண்டர் ஹை குவாலிட்டி. எம்ப்ளாயர்ஸ்னா சேலரி, அதுதான் அது வந்து அவங்க பண்ண வேண்டியது. பாலிசி சர்வீசிங் எம்ப்ளாயர்ஸ் சேலரி சேவிங்லாம் அவதானே. எம்ப்ளாயர்ஸுக்கு அந்தந்த கம்பெனிகள்ல போச்சு கரெக்டான பேமெண்ட் பிரீமியம் வருகிறதா. இப்போ நான் சம்பளம் வாங்குறேன்னா என் சம்பளத்துல பிரீமியம் பிடிக்கிறாங்க மாசம் மாசம் ட்ரிபிள்எஸ்லன்னா, தட் பர்டிகுலர் பிரீமியம் என்ன மாதிரி ஒரு 100 பேருக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா டோட்டல் அமௌண்ட் ஷுட் கோ டு த எல்ஐசி பிஃபோர் த டியூ டேட். அது வரலன்னா அவங்க அந்த கன்சர்ன் எம்ப்ளாயிஸ்ட கேட்டு, எம்ப்ளாயர்கிட்ட கேட்டு வாங்கணும். ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் கிளைம் செட்டில்மெண்ட், அதெல்லாம் கரெக்டா நம்ம கொடுக்குறோம். வித்தின் 30 days ஆர் சஃபிஷியன்ட் ஆல் ரெக்கமெண்ட் டெத் கிளைம், இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவாங்க, எஸ்ஓபிஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் இது வந்து சிட்டிசன் சார்ட்டரா போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ரெட்ரஸல் ஆஃப் கஸ்டமர் கிரீவன்சஸ். கஸ்டமர் கிரீவன்சஸ் அருமையா நடக்கிறது. இன்னைக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் டெஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த பிரசன்டேஷனுக்கு வேண்டிய. ஐ வில் டெல் யூ லேட்டர் ஒய்னு ப்ரூஃபோட காமிப்பேன், நீங்க ட்ரை பண்ணுங்க நாளைக்கு, சரியா? ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு அவர் கஸ்டமர்ஸ் டு மீட் த டெசிக்னேட்டட். தான் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் செல்வர். இங்க பிரான்ச்ல ஒன்றும் நடக்கலையா, அடுத்தது டிவிஷனல் லெவல் சிஆர்எம், அடுத்தது ஜோனல் லெவல், அடுத்தது சென்ட்ரல் லெவல். ஒஸ்ட் கம் ஒஸ்ட் அங்க ரெஸ்பான்ஸ் இல்லையா? நெக்ஸ்ட் ஐஆர்டிஏ, ஐஜிஎம்எஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்டகிரேட்டட் கிரீவன்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் இருக்கு இல்லையா? அது ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அக்ரீவ்டு கஸ்டமர்ஸ் அபவுட் தி அவைலபிலிட்டி, இதெல்லாம் சொல்லணும். கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப இப்ப எல்ஐசி வந்து ரொம்ப பாக்குறாங்க. பட் அது நமக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணணும், அதை ரொம்ப பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, இதெல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க். டர்ன் அரவுண்ட் டைம்னு சொல்லுவாங்க. ஒரு இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்து பாருங்க, ஃப்ரீ லுக் கேன்சலேஷன், சரண்டர், வித்ட்ராயல் இதெல்லாம் 15 நாளுக்குள்ள கொடுக்கணும்னு இருக்கு. பட் பேப்பர்ஸ் கரெக்டா இருந்ததான். ஓகே, மெச்சூரிட்டி கிளைம், சர்வைவல் பெனிஃபிட், ஆனுட்டி, பென்ஷன் இதெல்லாம் ஆன் த டியூ டேட் அக்கௌண்ட்ல விடணும். கிளைம் ரெக்குயர்மெண்ட்ஸ் 15 நாட்குள்ள பண்ணணும். டெத் கிளைம் வித்தவுட் இன்வெஸ்டிகேஷன் 30 நாட்குள்ள டெத் கிளைம் பணம் உண்டானும். அவங்களுக்கு ஏன்னா வரலன்னா ஆடிட்ல ப்ராப்ளம் வரும், அவங்களுக்கு ரிமார்க் போகும், அந்த கன்சர்ன் எம்ப்ளாயிக்கு வந்து இன்கிரிமெண்ட் குறையும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். டெத் கிளைம் செட்டில்மெண்ட், ரெப்யூடேஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் 120 days மேக்ஸிமம் அவ்வளவுதான் எடுத்துக்க முடியும் அவங்க. இல்லாட்டா யூ கேன் லாட்ஜ் எ கம்ப்ளைண்ட் டு ஐஆர்டிஏ. இஷ்யூன்ஸ் ஆஃப் பாலிசி டாக்குமெண்ட் 5 நாள்ல பாலிசி டாக்குமெண்ட் கொடுத்தாங்க கஸ்டமருக்கு. நீங்க இ பாலிசி கொடுக்குறீங்களோ, பிசிக்கல் டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ, அதுதான் எல்ஐசி. நம்ம வந்து பிரான்ச்சுக்கு போகாம கலெக்ட் பண்ணாம இருந்தா நம்ம ஃபால்ட். சோ உங்க கஸ்டமர் உங்களுக்கு ரெகுலர் பாலிசி ஒழுங்குனா ஒத்துப்பாங்க, ஆனால் சிலவங்க ஒத்துக்க மாட்டாங்க. வாட் ஹேப்பன் ராஜகோபால், இன்வெஸ்டர் திஸ் மச் யூ டிட்ன்ட் கிவ் தி பாலிசி டாக்குமெண்ட் சொன்னானா நமக்கு அசிங்கம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நாமினேஷன், அசைன்மெண்ட், ரீஅசைன்மெண்ட் 3 நாள் தான் டைம். இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா சர்வீசிங் டிபார்ட்மெண்டோ வேற எவர் டிபார்ட்மெண்ட் நம்ம சொல்லணும், அதை சண்டை போடக்கூடாது. இதெல்லாம் இருக்க வேணும் இவ்வளவு. பட் நம்ம கரெக்டா பேப்பர் கொடுத்துருக்கோமாங்கிறதையும் பாத்துக்கணும் இல்லையா? லோன் செட்டில்மெண்ட் 3 days தான். இன்டிமேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் ட்ரிபிள்எஸ் பாலிசிஸ்
உங்களுக்கு இதெல்லாம் நம்ம எல்ஐசி வருதா வரலையான்னு எனக்கு தெரியல. எவ்ரி இயர் போனஸ் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்தாகணும். சேலரி சேவிங்ஸ்னாலே ஜென்ரலா நமக்கு ஒன்றும் வராது. பட் நீங்க வந்து பிரீமியம் பெய்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்துக்கலாம். போனஸ் எவ்வளவுன்னு நீங்க ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா பார்த்துக்கலாம். பட் வாட் சர்வீசிங் ரூல்ஸ் என்ன சொல்றதுன்னா, எல்ஐசி இஸ் சப்போஸ் டு சென்ட் தி போனஸ் இன்ஃபர்மேஷன் எவ்ரி இயர் டு தி ட்ரிபிள் பாலிசி ஹோல்டர்ஸ். அப்புறம் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், இப்ப சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் ஆன்லைன்ல பண்ணலாம். டிரான்ஸ்ஃபர் சேம் டே பண்ணுங்கிறாங்க பாருங்க. கிரீவன்ஸ் ஏதாவது கொடுத்தா அக்னாலேஜ் பண்ணி மெயில் வரணும், இல்ல அதுலயே கையெழுத்து ரைட்டிங்ல கொடுத்தீங்கன்னா கையெழுத்து பண்ணணும். ரிசால்வ் கிரீவன்ஸ் 15 நாள் தான் ஒரு கம்ப்ளைண்ட் ரிசால்வ் பண்றது. சரி, நவ் ஐ ஆம் கமிங் டு த மெயின் சப்ஜெக்ட். ஓரளவுக்கு எல்ஐசியோட ஹிஸ்டரி, எல்ஐசி எதுக்கு வேண்டும் உதயமாச்சு, என்ன அப்ஜெக்டிவ், எல்ஐசி என்ன பண்ணணும், சர்வீசிங் ஆஸ்பெக்ட், டர்ன் அரவுண்ட் டைம், இதெல்லாம் சொல்லியாச்சு. நவ் அந்த 8 பாயிண்ட்ல நெக்ஸ்ட் பாயிண்ட் வர கவர்னன்ஸ் அண்ட் ஆபரேஷன்ஸ். கவர்னன்ஸ் அண்ட் ஆபரேஷன்ஸ்னா எல்ஐசிய உள்ள எப்படி ஸ்ட்ரக்சர்டா எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ கவர்மெண்ட் அண்ட் ஐஆர்டிஏ, கவர்மெண்ட் கீழே ஐஆர்டிஏ வருது, கவர்மெண்ட் கீழே எல்ஐசி வருது. ஸோ கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருந்தாலும் ஐஆர்டிஏ தான் ரெகுலேட்டர் நமக்கு. இந்த ஐபிஓ வந்து விட்டால் இன்னொரு ரெகுலேட்டர் உள்ள வருவார். யாருன்னு தெரிஞ்சா அப்புறம் இதுல போடுங்க, நான் சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் போர்டு இல்லாட்டா எந்த இதுவுமே உருப்படாதுங்கிறதுனால போர்டு வச்சுதான் ரெகுலேட் பண்றாங்க. போர்டுக்கு கீழே சீனியர் மேனேஜ்மெண்ட். ஸோ கவர்மெண்ட், ஐஆர்டிஏ, எல்ஐசி, போர்டு, ஆபரேஷன், இதுதான் ஸ்ட்ரக்சர். இப்போ உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் உங்களுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் காமிச்சிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு கரண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவங்க தான். 4 எம்டிஸ், எம்ஆர் குமார் சார் வந்து சேர்பர்சன், கவர்மெண்ட் நாமினி டைரக்டர் 2 பேர் இருக்காங்க. ஸோ சரி, இப்போ ஆபரேஷன்ஸ் அண்ட் சீனியர் மேனேஜ்மெண்ட். இப்ப பாருங்க, சார் பாத்தீங்கன்னா தெரியும், சேர்மன். இவர் வந்து பாத்தீங்கன்னா he took chairman as you know 14th March 2019 இருந்தாரு. he joined LIC of India 1983 as a director recruit officer. ஜஸ்ட் ஒரு பிரீஃப் தான் உங்களுக்கு, நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால. இதெல்லாம் வெப்சைட்ல இருக்கு, நான் ஒன்றும் புதுசாலாம் சொல்லல. ஜஸ்ட் டு ஃபார் யூ டு நோ தட். இதுக்கு முன்னாடி இவர் ரீஜனல் மேனேஜர் மார்க்கெட்டிங்கா இருந்தாரு, சென்னையில இருந்திருக்காரு, கொல்கட்டால இருந்திருக்காரு. அடுத்தது பாருங்க 4 எம்டிஸ், ஜஸ்ட் ஃபார் யூ டு நோ, அவ்வளவுதான். ஓகே, சார் நீங்க கேள்வி கேட்டாரு, இவங்கள தான் கேள்வி கேட்டாரு, பேர் நீங்க யாரும் சொல்லல, சரியா? ஆபரேஷன்ஸ், சீனியர் மேனேஜ்மெண்ட். இப்ப பாருங்க சார், இந்த இப்போ சேர்மனுக்கு கீழே 4 எம்டிஸ், இந்த 4 எம்டிசி கீழே இவ்வளவு இடிஸ். எல்ஐசி பண்ண எவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன், சும்மாவா? இவ்வளவு இடிஸ் இருந்து இந்த ஆர்கனைசேஷன் ரன் ஆகுது. நீங்க கவுண்ட் பண்ணுங்க எத்தனைன்னு. இடி இன்வெஸ்ட்மெண்ட், மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன், புது கம்பெனியை வாங்குறது. இடி இன்ஜினியரிங், இடி கார், இது மாதிரி நிறைய இருக்கு. இடி லீகல், இடி பர்சனல், இது எல்லாமே நான் ஒன்னும் புதுசா போடல. நீங்க எல்ஐசி டைரி வச்சிருந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். ஏன்னா இது ராஜகோபாலோட புது கதையெல்லாம் கிடையாது. என்ன உண்டோ அதை இதுல போட்டிருங்க. இதுல யாரும் குறை கூறவே முடியாது. ஓகே, சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசர். சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசர்னா எங்கேயா கரப்ஷன் நடந்திருக்கா, ஃப்ராட் நடந்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இவங்க எல்லாருமே இடி கேட்டகரிஸ்ல வராங்க. இந்த ஒட்டுமொத்தமான 16 பேரோ 17 பேரோ இருப்பாங்க. 50 பேரும் மேனேஜிங் டைரக்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மேனேஜிங் டைரக்டர்ஸ் 4 பேர் இருந்தா கூட அவங்களுக்கு தனித்தனி போர்ட்போலியோல வேற வேற இதுல ஹையரார்கி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இன்டர்ன் ஆல் எம்டிஸ் வில் ரிப்போர்ட் டு சேர்மன், சேர்மன் வில் ரிப்போர்ட் டு த போர்ட், போர்டு வில் ரிப்போர்ட் டு கவர்மெண்ட் அண்ட் ஐஆர்டிஏ. சரி, நவ் 1956ல இருந்து இன்னைக்கு எப்படி இருக்கும் growth ஸ்டோரி, எப்படி எல்ஐசி வளர்ந்துருக்கு? அதான் முதலே சொன்ன 5 ஜோனல் ஆபீஸ், 33 டிவோஸ், 212 பிரான்ச் ஆபீஸ். ஸ்லோலி ஆபரேஷன் இதாச்சு. 57ல பாத்தீங்கன்னா 200 கோடிக்கு தான் நியூ பிசினஸ் வந்தது. 69-70ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, 3 வருஷம் கழிச்சு 1000 கோடி சம்மர்ஷூட் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ் பாருங்க 2000 crores. அப்புறம் 85-86 பாருங்க ரீஆர்கனைசேஷன் ஆச்சு. எல்ஐசி had crossed 7000 crores sum assured on new policies. சரி, அப்போ 56ல இருந்து 2021 65 வருஷத்துல எப்படி வளர்ந்துருக்கு அடுத்த காலம் பாருங்க. 8 ஜோனல் ஆபீஸ் எங்கெல்லாம் இருக்கு டக்குன்னு சொல்ல தெரியும் நமக்கு. 8 ஜோனல் ஆபீஸ், 8ங்கிறது சொல்லிடலாம், எங்கெங்க இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது ரொம்ப கத்துக்கணும் நம்ம. டிவிஷனல் ஆபீஸ் 113, 2048 பிரான்ச், 77 பிஎன்ஜிஎஸ் யூனிட்ஸ் தனியா இருக்கு, 4 ட்ரிபிள்எஸ் யூனிட்ஸ் இருக்கு. ட்ரிபிள்எஸ் யூனிட்ஸ் தான் சர்வீசிங் பிரான்ச் சொல்லல, ஒரு சென்ட்ரலைஸ்டு ட்ரிபிள்எஸ் யூனிட்ஸ்ல அது இருக்கு. அப்புறம் 1553 சேட்டலைட் ஆபீசஸ் இருக்கு. அது இல்லாம 1173 மினி ஆபீசஸ். எம்ப்ளாயிஸ் பாருங்க 1,08,987 ஆஸ் ஆஃப். இது வந்து டேட்டா வந்து ஆஸ் பர்
எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஜூன் நினைக்கிறேன் 13,53,808 ஏஜென்ட்ஸ் இருக்கும். இது பாருங்க, திஸ் இஸ் தி ஆபரேஷன்ஸ். இந்தியால எங்கெல்லாம் நம்மளோட பிரசன்ஸ் இருக்குங்கிறத காமிக்கிறது மேப்பா காமிச்சிருக்கேன். இதெல்லாம் ஃபாரின் கம்பெனில நமக்கு ஆபரேஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபிஜி, மொரிஷியஸ் எல்லாத்துலயும் நமக்கு பிரசன்ஸ் இருக்கு. இத ஹோலி ஓன்டு சப்சிடரினா 100% நம்மளே இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். ஜாயின் வெஞ்சர்னா சிலவங்க இன்வெஸ்ட், அதாவது பார்ஷியலி நம்ம 50%, வேற கம்பெனி 50%, அந்த மாதிரி. சீஃப் ஏஜென்ட்ஸ் ஆபீஸ்னா அவங்களுக்கு சம்பளம் உண்டு, அவங்களுக்கு கமிஷன் கிடையாது, வேற மாதிரி உண்டு. வி ஆர் நாட் சீஃப் ஏஜென்ட்ஸ் ஆபீஸ். ஓகே, இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் ஆபீசஸ் இருக்கு, செட்டப் இருக்கு, சும்மா கிடையாது. இவங்க எல்லாம் வந்து ஃபாரின் ஆபீஸ்ல கோஆர்டினேட் பண்ணி அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க. அப்புறம் தனியா அசோசியேட் கம்பெனி நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்கு, கார்ட் சர்வீஸ் இருக்கு, HFL கேர் ஹோம்ஸ்னு தனியா இருக்கு. அப்புறம் பாருங்க HFL பினான்சியல் சர்வீசஸ், இதெல்லாம் நிறைய இருக்கு. பட் இதெல்லாம் நான் சார் தெரிஞ்சுக்கணும் நீங்க கேட்கலாம். பட் இதை பத்தி இதுக்கும் நம்ம LIC பாலிசி விற்கிறதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு நீங்க நினைக்கலாம். கரெக்ட் தான், பட் தெரிஞ்சுக்கணும். சார் சொன்ன மாதிரி LIC ப்ரொஃபைல் என்னன்னு நமக்கே தெரியாம நாளைக்கு வந்து உங்க மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு யாரும் கேட்டா கூட நமக்கு சொல்ல தெரியணும் இல்லையா? அதனால LIC பென்ஷன் ஃபண்ட் அந்த NPS மேனேஜ் பண்றாங்க தெரியுமா? நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் 4 ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க. HDFC, ICIC அண்ட் LIC அண்ட் ஐ திங்க் SBI ஆர் பிர்லா. இந்த வந்து பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ் பண்றதுல அதுல LICயும் ஒருத்தர் இருக்காங்க, பென்ஷன் ஃபண்ட். சரி, அடுத்தது இப்போ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் தான் பேசிட்டு இருக்கோம். ஃபுல்லாவே ஆர்கனைசேஷன், கவர்னன்ஸ், ஆபரேஷன்ஸ், நியூ பிசினஸ் எல்லாம் எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் கவர்னன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ல தான் வருது. இப்ப நம்ம வேரியஸ் சேல்ஸ் சேனல் என்னெல்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும். CLIS இருக்கும், டைரக்ட் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் இருக்கு, பேங்க் அஷூரன்ஸ் இருக்கு, ஆல்டர்னேட் சேனல்ஸ் நிறைய இருக்கு. கார்பரேட் ஏஜென்ட்ஸ்னா கார்பரேட் புரோக்கர்ஸ், இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் நிறையவே இருப்பாங்க, பெரிய கம்பெனி வச்சே நடத்துவாங்க, அவங்க மூலம் பிசினஸ் வருது. இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் இண்டிவிஜுவல் ஏஜென்ட்ஸ் லைக் டிவோர்ஸ் கீழே வருவாங்க, SBS கீழே வருவாங்க. சிலவங்க டைரக்ட் ஏஜென்ட்ஸா இருப்பாங்க. டிவோர்ஸ் ரிட்டையர் ஆயிடுச்சுன்னா யூ வில் பிகம் ஆட்டோமேட்டிக்லி டைரக்ட் ஏஜென்ட் அன்லெஸ் somebody takes over you. ஓகே, அப்ப நமக்கு வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு? கன்வென்ஷனல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ், இதெல்லாம் ஜெனரல். I am not going to discuss the products now. Please understand. We are going to discuss only the LIC organization profile. I will not discuss anything on the products. So, investments. LIC இவ்வளவு பணம் வருது, LIC பாலிசி ஹோல்டர்ஸ்ல பணம் போடுறாங்க. அது சும்மா அப்படியே வச்சிருந்தா, பேங்க்ல வச்சிருந்தா வருமா இன்ட்ரெஸ்ட்? இன்வெஸ்ட் பண்ணணும், கடன் கொடுக்கணும், அப்படின்னா தான். இது வந்து வட்டிக்கு விடுற மாதிரி தான். பட் நம்ம வட்டி கடன் நடத்தல. ஆனால் புருடென்ஷியலி LIC ஒரு பெரிய டீம், இன்வெஸ்ட்மெண்ட் டீம் இருக்கு. More than 100 chartered accountants are there working under the investment team. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அதனால தான் பப்ளிக் மணி இஸ் சேஃப். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி கார்பரேட்ஸ், பிரைவேட் கம்பெனிஸ், வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் டேர்ம் லோன், அது ரொம்ப ஃபினான்ஸ் சப்ஜெக்ட். டேர்ம் லோனா என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் டு பாண்ட்ஸ்னா என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் டிபெஞ்சர்னா, LIC வந்து ஷேர் வாங்குறாங்க பாத்தீங்களா, பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, டிபெஞ்சர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, கார்பரேட்டுக்கு டேர்ம் லோன் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம் வச்சுதான் அந்த பாலிசி நம்ம வந்து லைபிலிட்டி கிரியேட். ஒவ்வொரு பாலிசி இஷ்யூ ஆச்சுன்னா லைபிலிட்டி கிரியேட் ஆகுது. ஸோ LIC இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு லோன் கொடுக்குறோம் இல்லையா, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். கவர்னன்ஸ், SOPs. இப்போ அடுத்தது திரும்பி அதே தான் கண்டினியூ. இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. LIC உள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆன்டி ஃப்ராட் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு. ஏதாவது ஃப்ராட் பண்ணா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரான்ச் லெவல்ல, டிவிஷனல் லெவல்ல, ஜோனல் லெவல்ல, சென்ட்ரல் லெவல்ல மானிட்டரிங் கமிட்டிஸ் இருக்கு. அந்த மானிட்டரிங் கமிட்டிஸ் வந்து சீஃப் ரிஸ்க் ஆபீசர் வந்து ரிப்போர்ட் பண்றாரு. இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு அதுல ஒரு 4 டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவுட் சைடு இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கமிட்டி போர்டுல பிரசன்ட் பண்ணணும். இந்த 3 மாசத்துல என்ன நடக்குது, இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ரிப்போர்ட்ஸ் டு போர்டு. ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, எனக்கு இது தெரியும், அதனால சொல்ல வரேன். ஓகே, எனக்கு இந்த கம்பெனி ஸ்ட்ரக்சரை பத்தி தெரியும், அதனால சொல்ல வரேன். சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசர், யூ காட் எனி ரைட். அதான் அப்பவே சொன்னேன், ஏதாவது கரப்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா யூ கேன் ரைட் டு சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசர். RTI என்ன? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். LIC பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா RTI அப்ளிகேஷன் வெப்ல ஆன்லைன்ல போயிட்டு ஒன்று சப்மிட் பண்ணிட்டு ஒரு 20 ரூபா கட்டிங்கன்னா உங்க வீட்டுக்கு தபால்ல கொரியர்ல வந்துடும், ஸ்பீட் போஸ்ட்ல இன்ஃபர்மேஷன். இன்சூரன்ஸ் அவேர்னஸ் பாலிசி, இதெல்லாம் இன்டர்னல் பாலிசிஸ் which management is adhering. That is called ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இதை நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ஆகணும். ஓகே, அதாவது ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ். இப்போ நமக்கு அண்டர் ரைட்டிங் கைட்லைன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது பிரகாரம் தான் நம்ம பண்றோம். இதே மாதிரி இந்த ப்ராசஸ், இந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் LIC ஒர்க் பண்ணணுங்கிறது தான் அர்த்தம். கிரீவன்சஸ் ரெட்ரஸல் பாலிசி, ரெட்ரஸ்ன்னு போட்டிருக்கேன், தப்பு, ரெட்ரஸல் பாலிசி, அது ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். ரெட்ரஸல் பாலிசி
கிரீவன்ஸ்க்கு அதுக்கு தனியா இருக்கு, எப்படி கிரீவன்சஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் பாலிசி ஆன் ஹேண்ட்லிங் ஸ்பூரியஸ் கால்ஸ், இந்த மாதிரி போய் சொல்றாங்கல்ல, உங்களுக்கு இவ்வளவு போனஸ் சேர்ந்திருக்கு, உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றோம், இதெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்ப சொன்னேன் இல்லையா, சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசர், உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கஸ்டமர் கேன் ரைட் டைரக்ட்லி டு திஸ் சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசர் who is sitting at சென்ட்ரல் ஆபீஸ். புரிஞ்சுக்கோங்க. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏஜென்ட் பேரும் கெட்டு போக கூடாது, எல்ஐசி ஆபீஸ் பேரும் கெட்டு போக கூடாது, பிரான்ச் பேர் கெட்டு போக கூடாது. இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன். சரி, நெக்ஸ்ட் கஸ்டமர் சென்ட்ரிக் இனிஷியேட்டிவ்ஸ். என்ன சார் சிஆர்எம்? ஒன்றும் கிடையாது. இப்ப முன்னாடி எல்லாம் பணத்தை வாங்கிட்டு பிரான்ச்சுக்கு போய் கட்டிட்டு அந்த ரிசிப்டை கொண்டு கொடுத்துட்டு அதுக்கு பெட்ரோல் செலவு போட்டு வண்டியை போட்டு போவோம். இப்போ ஒண்ணும் கிடையாது. எவ்ரிதிங் இசிஎஸ். உங்களுக்கு தெரியும் இசிஎஸ்னா என்ன தெரியும்? டைரக்ட் டெபிட். டைரக்ட் டெபிட்னா பேங்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டா அப்புறம் டைரக்ட் டெபிட் ஆயிரும். ஓகே, எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம், பில் பே, ஏடிஎம். ஏபிபிஎஸ்னா என்ன? ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பிரீமியம். அதாவது எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா, எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல அவங்க அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா பணத்தை எல்ஐசிக்கு கட்டலாம். தட் இஸ் கால்ட் ஆட்டோமேட்டிக் பிரீமியம் பேமெண்ட் சர்வீஸ், ஏபிபிஎஸ். அப்புறம் ஆன்லைன் எல்ஐசி வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணாமே பேமெண்ட் பண்ணலாம். ஆத்தரைஸ்டு பேங்க்ஸ்ல பில் பேயர் ஃபெசிலிட்டி, நெட் பேங்கிங் இருந்ததுன்னா பில் பே ஆட் பண்ணி பண்ணலாம். ஏபி ஆன்லைன், எம்பி ஆன்லைன்னா ஆந்திர பிரதேஷ், எம்பி அதெல்லாம் அவங்களுக்கு தனியா இருக்கு. அதே மாதிரி மெர்ச்சன்ட் போர்ட்டல், பிரீமியம் பாயிண்ட், எல்ஐ லைஃப் பிளஸ்னா எஸ்பிஎஸ். இப்ப சிஎல்ஐஎஸ் இந்த மாதிரி எம்பவர்டு ஏஜென்ட்ஸ் அது பிரீமியம் பாயிண்ட். லைஃப் பிளஸ்னா எஸ்பிஎஸ். ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ்க்கு தனியா அது இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பணம் பிரீமியம் கலெக்ட் பண்றதுக்கு இவ்வளவு சேனல்ஸ் இருக்கு. ஈஸியா யாரும் எங்கேயும் அலையக்கூடாதுங்கிறதுனால தான் இப்ப எல்லாம் கேஷ் கவுண்டர்ல கூட்டம் இல்லை, உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்ரிதிங் மேட் ஈஸி. அதே மாதிரி எலக்ட்ரானிக் பில் பேமெண்ட் அண்ட் பேமெண்ட் சர்வீஸ்னு ஒண்ணு இருக்கு. எலக்ட்ரானிக் பில் பேமெண்ட் அதான் பேங்க்ல ஆட் பண்ணி விடக்கூடியதுதான். கிரீவன்சஸ். சார் நான் கரெக்டா போறேனா சார்? should I have to stop? ஸ்லோவா போறேனா சார்? நல்லா போயிட்டு இருக்குது. ஆனா என்ன ஒரு தலை சுத்துது. இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனா நம்ம ஒண்ணும் தெரியாம நம்ம பாட்டுக்கு ஒரு பிளானை பத்தி விட்டுட்டு என்னத்தையும் நான் தான் பெரிய ஏஜென்ட் பீத்திட்டு திரிகிறோம். ஆனா உண்மையிலே எல்லாம் நீங்க சொல்றத பார்த்தா ஐயோ கண்ணு கட்டுது. வடிவேல் சொன்ன மாதிரி அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க அப்பா. அப்புறம் இப்ப இது சொல்லப்போனா எல்ஐசி ப்ரொஃபைலை விட இங்க எஸ்எம்ஜிக்கு கிடைச்ச ப்ரொஃபைல் தான் ராஜகோபாலன் தான் எங்களுக்கு எஸ்எம்ஜி ப்ரொஃபைல். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சரி, சோ போலாமா? கிரீவன்சஸ் உங்களுக்கு தெரியும், அதுக்கு தனி பாலிசி இருக்கு. கிரீவன்சஸ் ரெட்ரல் சிஸ்டம் அந்த ஐஜிஎம்எஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம், பிரான்ச்ல மெயில் அனுப்பலாம். பிரான்ச்ல பண்ணலன்னா அதான் சொன்னேன், டிவிஷனல் ஆஃபீஸ் எஸ்கலேட் பண்ணலாம். எல்லா டிவிஷன் ஜோன் எல்லாத்துக்கும் சிஆர்எம் இருக்கு. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, ஜோனல் கிரீவன்சஸ் 8 ஜோன் தான் இருக்கு. ஒண்ணு இங்க வேலை நடக்கலன்னா 3 நாள் வெயிட் பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட்டா மெயில் போட்டுருங்க, அவ்வளவுதான். ஐ ஆம் டூயிங் தட், ஐ ஆம் கெட்டிங் பெனிஃபிட்டட். என்னை பத்தி எல்லாரும் கோபமா பேசினாலும் பரவாயில்ல பிரான்ச்ல. ஆனா என் பாலிசி ஹோல்டருக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கலன்னா ஐ வில் ரைட், ஐ வில் நாட் மைண்ட். ஓகே, பட் எல்ஐசி இஸ் டூயிங் குட் சர்வீஸ். கிரீவன்சஸ் ரெட்ரஸஸ்க்கு அதுதான் இருக்கு. சம்டைம்ஸ் அவங்களுக்கு டேட்டா இருக்காது, வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். பட் சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு எஸ்கலேட். வேற வழி கிடையாது, அதுக்கு தான் இது இருக்கு. ஏன்னா கஸ்டமர் சர்வீஸ் தான் முக்கியங்கிறாங்க எல்ஐசி. ஜோனல் கிரீவன்சஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. எல்லா ஜோனுக்கும் 8 பேர் இருக்கு. எல்லா மெயிலும் உங்களுக்கு எல்லாம் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வெப்சைட்ல இருக்கு. நம்ம எத்தனை பேர் வெப்சைட்டை பாக்குறோங்கிறது தான் முக்கியம். சும்மா யூடியூப்லயும் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்புக்கும் செலவழிக்கிற டயத்தை இந்த மாதிரி நம்ம யாரும் பாக்குறது இல்லைங்கிறது என்னோட அணித்தரமான உண்மை. நான் அடிச்சு சொல்றேன், தப்பா நினைச்சுக்கோங்க யாரும். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். பட் சம்டைம் டைம் கிடைக்கிறப்ப நம்ம இதை பார்க்கணுங்கிறது சொல்ல வரேன். ஸோ ஜோனல் லெவல் நினைக்கலாம், சென்ட்ரல் லெவல் சிஆர்எம். இப்ப சென்னை வந்துன்னா சவுத் ஜோனுக்கு நீங்க எழுதலாம், சென்னை ரிலேட்டட் கம்பெனிஸ்னா. இப்ப நார்த் ஜோன், டெல்லி ரிலேட்டட் நார்த் ஜோனுக்கு எழுதலாம். இந்த மாதிரி போட்டீங்கன்னா யூ வில் கெட் ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ். ஐ எம் டெல்லிங் யூ, எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். சரி, இது ஒஸ்ட். இதுக்கு அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஹிட். இது எல்லாம் போல ஹையர் எஸ்கலேஷன். எதுவுமே நடக்கல சார், ஸ்ட்ரைட்டா போயிட வேண்டியதான். கீழே பாருங்க, igms.irda.gov.in போட்டீங்கன்னா அப்புறம் என்ன போட்டிருக்காங்க பாருங்க. கீழே பாருங்க, in case if it is not resolved within 15 days or if you are unhappy with their resolution, you can approach the grievance redressal cell of the Consumer Affairs Department of IRDAI. ரொம்ப ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
பாலிசி ஹோல்டர் நீங்க சொல்லட்டா பாலிசி ஹோல்டர்ஸ் எழுதிடுவான். நீங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்கலன்னா பாலிசி ஹோல்டர் டைரக்டா எழுதிடுவான். எல்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சுட்டு இருக்காங்க அவங்க. இதெல்லாம் இருக்கு. கம்ப்ளைண்ட் தனியா நீங்க மெயில் அனுப்புனா டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இந்த கொரியர் அனுப்ப சொல்றாங்க, ஸ்பீட் போஸ்ட் அனுப்ப சொல்றாங்க பாருங்க. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. அதனால கஸ்டமர் சர்வீஸ் ஜெனரலா எல்ஐசி நல்லா பண்றாங்க. இன்கேஸ் 1 or 2 கேஸ் உங்களால பண்ண முடியலன்னா உங்களால நம்மளால ஆர் கஸ்டமர்ஸ்னால பாலிசி ஹோல்டர்ஸ்னால, இது யாரையும் எல்ஐசியை குறை சொல்லலைன்னா, ஏன்னா அவங்களுக்கு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம ஒழுங்கா பேப்பரே கூட கொடுத்துருக்காம இருப்போம். அதனால எல்ஐசியை குறை சொல்லக்கூடாது. அதனால சொல்ல வரேன். அடுத்தது இப்ப பாருங்க, இதெல்லாம் ஆன்லைன் சென்ட்ரிக்ஸ். இப்போ கஸ்டமர் ஜோன்ஸ், எவ்வளவு கஸ்டமர் ஜோன்ஸ் இருக்குன்னு பாருங்க. டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. இப்போ இது வந்து வெப்சைட்ல போய் ஒவ்வொரு இதையும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கஸ்டமர் ஜோன் நம்பர் யூ வில் கெட் இட். இதுல கிளிக் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து பிபிடி. சென்னை 1 சென்னை 2 கிளிக் பண்ணீங்கன்னா கஸ்டமர் ஜோன் நம்பர். இப்ப சென்னை 1க்கு பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல இருக்கு, சென்னை 2க்கு பாத்தீங்கன்னா ஆர்மேனியன் ஸ்ட்ரீட் பாரிஸ்ல இருக்கு. இந்த மாதிரி இங்க போட்டிருக்கிற பிளேசஸ் அனைத்துக்கும் கஸ்டமர் ஜோன்ஸ் இருக்கிறது. கிளிக் இங்க பிரான்ச்ல உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், போனஸ் எவ்வளவு இருக்கு, லோன் எவ்வளவு கட்டணும், இன்ட்ரெஸ்ட் கட்டணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அட்ரஸ் மாத்தணும், லெட்டர்ஸ் எல்லாம் போன் பண்ணி கேட்கலாம். ஓகே, அருமையா பண்றாங்க சர்வீஸ். ஐ எம் டெல்லிங் யூ. மெயிலும் இருக்கு. மெயில் அனுப்பிச்சீங்கன்னா இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் வரும். ஒவ்வொரு சிட்டியும் கிளிக் பண்ணீங்கன்னா அந்தந்த டிவிஷனுக்கு உண்டான கஸ்டமர் ஜோன் நம்பர் வரும். நான் பார்த்திருக்கேன், எனக்கு தெரியும் அது. இதெல்லாம் என்னெல்லாம் இந்த கஸ்டமர் ஜோனை யூஸ் பண்ணி நீங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. பிரீமியம் பேஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், கிரீவன்ஸ் ரிட்ரஸல் பண்ணிக்கலாம். அவன் என்ன, அவங்க அடுத்த பிரான்ச்சுக்கு அவங்க உடனே போன் பண்ணி டக்கு டக்குன்னு முடிப்பாங்க. பேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணலாம், பிரீமியம் பாயிண்ட்ஸ், போனஸ், லோனு, ரிவைவல், இது எல்லா கஸ்டமர் ஜோன்ஸ்ல பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது? இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ல இருக்கு. நம்ம வெப்சைட்ல ஒரு பாலிசி நம்பர் தட்டிட்டு டேட் ஆஃப் பர்த் தட்டினீங்கன்னா உங்க பாலிசி லாப்ஸா, சர்வைவல் பெனிஃபிட் டியூவா, மெச்சூரிட்டி கிளைம் டியூவா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி உண்டான இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆயிருக்கும். இது நான் டெஸ்ட் பண்ணிருக்கேன். இட் இஸ் ஒர்க்கிங். இஃப் யூ ஆர் புட்டிங் ராங் நம்பர், லாப்ஸ்டு பாலிசிஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதெல்லாம் வராது. லைவ் பாலிசி செக் பண்ணி பாருங்க. இந்த செஷன் முடிஞ்ச உடனே யூ டெல் மீ டுமாரோ, ஆர் தலைவருக்கு போன் பண்ணி சொல்லுங்க. எல்லாமே எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. நம்ம யாரும் அதை கவனிக்கிறது இல்லை. என்னை சேர்த்தா சொல்றேன். இப்ப பாருங்க சார், இப்ப வந்து நான் சொல்றேன். நான் முதல்ல ஒரு நம்பர் கொடுத்தேனா, நீங்க யாரும் சொல்லல, அதனால நானே சொல்லிடுறேன். 200 மிச்சம் சொல்லலையே யாரோ. இப்ப பாத்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு வேண்டி சொல்றேன். ஒரு ஆள் கை தூக்கி இருக்காரு சார். 200 வாங்குறதுக்கு ஒரு ஆள் கை தூக்கி இருக்காரு. நான் சொன்ன பிறகு காமிச்ச அப்புறம் தானே சொல்றாரு சார். சரி, இப்போ இந்த நம்பருக்கு எல்ஐசி ஹெல்ப்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு பாலிசி நம்பரை போட்டீங்கன்னா யூ வில் கெட் அக்னாலஜ்மெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். என்ன 3:27க்கு நான் போன் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். இங்க ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன். சும்மா இல்ல, என் மொபைல்ல ஸ்கிரீன்ஷாட் ஆத்தென்டிகேட்டடா உங்கள்ட்ட நான் பேசுறேன். இன்னைக்கு நடந்த சம்பவம். 3:27 PM மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். இமீடியட் ரெஸ்பான்ஸ் பாருங்க. டியர் கஸ்டமர், தேங்க் யூ ஃபார் யூசிங் எல்ஐசி ஹெல்ப். We will contact you soon for your query under policy number. Your reference number is, சும்மா டெஸ்ட் பண்ணேன். I got a call at 6:22 PM. மொபைல்ல இருந்து எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இதுல பொய் இதெல்லாம் பித்தலாட்டெல்லாம் கிடையாது. இந்த நம்பர்ல இருந்து சென்னை 1ல இருந்து வந்துருது எனக்கு. சார் நீங்க மெசேஜ் போட்டீங்க, என்ன சார் வேணும் உங்களுக்கு? இல்ல மேடம், இந்த பாலிசி நான் பணம் கட்டிட்டேன்னா என்ன தெரியல அப்படின்னு சும்மா ஒரு கதை அடிச்சேன். இல்ல சார் நீங்க கட்டிட்டீங்க, அடுத்த மாசம் கட்டினா போறேன்னா. இன்னைக்கு நடந்த சம்பவம். I wanted to prove this LIC help is working efficiently. பட் நிறைய பேருக்கு இது தெரியவில்லைங்கிறதுனால மொபைல்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து பிபிடில போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? அடுத்தது, ஏதாவது ஒரு உங்க கஸ்டமர் கேட்கிறாரு, இந்த பாலிசி எனக்கு இந்த எஸ்பி வந்ததா தெரியல, மெச்சூரிட்டி நான் வாங்கிட்டேன்னா தெரியல, பாலிசி டாக்குமெண்ட் காணலன்னு பாத்தீங்கன்னா, பாலிசி நம்பரு, பாலிசி ஹோல்டர் நேமு, டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு நம்பர் போட்டீங்கன்னா, உங்க இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருந்ததுன்னா, பேன் கார்டு அப்டேட் பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த விண்டோவும் இருக்கு எல்ஐசில. எல்லாமே வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட்னோட ஸ்கிரீன்ஷாட் இது. இப்ப அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரிவைசர் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஆபீஸ் ஹவர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை ஜஸ்ட் காமிக்கிறேன். ஏன்னா எல்ஐசி ப்ரொஃபைல்ல ஐ ஹேவ் டு டாக் எவ்ரிதிங். அதனால நான் கவர் பண்ணிருக்கேன். எக்ஸெப்டிங் ப்ராடக்ட்ஸ். சரி,
நியூ கஸ்டமர் போர்ட்டல்ல என்னெல்லாம் ஆன்லைன் கஸ்டமர் இப்ப ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பாலிசி இஷ்யூ பண்ணியாச்சுன்னா தயவு செய்து ப்ளீஸ் என்கரேஜ் த பாலிசி ஹோல்டர்ஸ் டு ரிஜிஸ்டர் ஆன்லைன் சோ தட் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இப்ப எனக்கு இது இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் கூட, லோன் எவ்வளவு வந்திருக்கு, போனஸ் எவ்வளவு வந்திருக்கு, அந்த மாதிரி எல்லாம். ஏன்னா அதுலயே பிரீமியம் கேலண்டர் எல்லாம் வருது. இவ்வளவு சர்வீசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளோட பாலிசிஸ்க்கு நம்ம கஸ்டமர் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோமா, ஏஜென்ட் போர்ட்டல் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோமா, இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுதான் அவங்களுக்கு சொல்ல முடியும். பட் இப்ப எல்லாரும் 80% ஆஃப் த பீப்புள் ஆர் வெரி வெரி வெல் இன்ஃபார்ம்டு. நீங்க ஒன்றும் கவலையே பட வேண்டாம். இந்த லிங்க் அனுப்பிச்சு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா தீஸ் ஆர் ஆல் த ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ சர்வீசஸ் அவைலபிள். எல்லாமே இதுல இருக்கும். ராஜகோபாலன் சார், இந்த கஸ்டமர் போர்ட்டல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நமக்கு ஒரு ஃபீட்பேக் வந்தது. அதாவது கஸ்டமரோட போர்ட்டலை கிரியேட் பண்ணி செய்யும் போது அவன் ரினியூவல் பிரீமியம் கட்டினானா கட்டலைங்கிறது அவனுக்கு மெசேஜ் போயிருது. சரி, இவன் கட்டலைனாலும் மெசேஜ் போயிருது, ஏஜென்ட் கட்டலைனாலும் மெசேஜ் போயிருது. அது போன உடனே ஏன் நான் ரூபா கொடுத்து 1 மாசம் ஆச்சு ஏன் கட்டலைன்னு கேக்குறான். அதுதான் சொல்ல வரேன். அப்போ இதுல என்ன அப்படின்னா இந்த குறுப்படியில போற ஏஜென்ட் எல்லாம் மாட்டுவான், இந்த ரொட்டேட் பண்ற ஏஜென்ட் எல்லாம் மாட்டுவான், சர்வீஸ் லேட்டா பண்றவன் மாட்டுவான். ஆமா, மொத்தம் இந்த ஏஜென்ட்டுக்கு ஆப்போசிட்டா அந்த கஸ்டமர் போர்ட்டல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் அப்படி சார். அப்படி இல்ல சார். நம்ம நீங்க இன்னொன்னு பாருங்க சார். எவ்வளவு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் ஒரு மூலையில இருக்கேன். இப்போ அமுதா மேடம் எனக்கு பாலிசி கோட்டை அம்பத்தூர்ல போய் நான் 2000 ரூபாய்க்கு வேண்டி நான் ஒரு 200 ரூபாய் பெட்ரோல் செலவழிச்சு அமுதா மேடத்துல போய் ஒரு 300 ரூபாய் பணத்தை வாங்கி கோட்டையிலேயே நான் கட்ட முடியுமா? ஐ வில் ஆஸ்க் அமுதா மேடம் டு ரிஜிஸ்டர் ஆன்லைன் அண்ட் பே. அதர்வைஸ் யூபிஐ ஆப் இருக்கு, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம பார்த்தோம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, எல்லா ஆப், கூகுள் பே, பேடிஎம், எல்லாம் போன் பே, எல்லாத்துலயும் பேமெண்ட் பண்ணலாங்கிறதுக்கு தான். நம்ம மெசேஜ் அதுலயே வந்துருச்சு. இல்ல சார், அது ஒண்ணு சாட் பாக்ஸ்ல மெசேஜ் வந்திருக்கு. தப்பு பண்றோம் மாட்டிட்டு போறேன், நமக்கு என்ன? அதான் சார், சிட்டிசன் சார்ட்டர் நடத்தின எல்ஐசி கஸ்டமருக்கு பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணும், இன்னோவேஷன் அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா? அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் எல்ஐசி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஸ்டாப்பே பண்ண முடியாது. இப்ப இல்லாட்ட எதுக்கு ஆனந்தா வரணும், எதுக்கு ஆனந்தா மொபைல் வரணும்? அது சொல்லுங்க பாக்கலாம். எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம் நம்ம. அடுத்தது நீங்க சொல்றது ஏஜென்ட் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு சொல்றீங்களா, இல்ல எல்லா ஏஜென்ட் மாட்ட போறான்னு சொல்றீங்களா? இல்ல சார், ஏஜென்சி இதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். வேற நியூ பிசினஸ் கன்சிடர் பண்ணலாம், புது ப்ராஸ்பெக்ட பார்த்து பிசினஸ் பண்ணலாங்கிறதுக்கு தான் இந்த வழிகள்லாம். அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். ஆனா இதுல போயிட்டு நீங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா புது பிசினஸ் எப்ப பண்ணுவீங்க? சோ கரெக்ட்டா அவரை நான் கட்டிட்டேனே வீட்டுல இருக்க ரசீது, நான் கட்டிட்டேனே வீட்டுல இருக்க ரசீது அப்படிங்கிறான். நீங்க சொன்ன மாதிரி அந்த எல்ஐசி ஹெல்ப் அது இதுல போட்ட உடனே மாட்டுறானே, மாட்டிட்டு அந்த பேர் கெட்டு போயிருக்க சார். அதெல்லாம் இருக்கு. நம்மள தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுனால அதெல்லாம் கஸ்டமர், நிறைய கஸ்டமர்ஸ் வாசம் தான். ஆனா மாட்டுறவன் தப்பு பண்றவன் மாட்ட போறான் அப்படிங்கிறது அவன் திட்டுவான். ராஜகோபாலன் சார் திட்டுவான், சொல்லி கொடுத்தாரு. சோ இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா தலைவரே, நண்பர்களே, இப்ப எனிவேர் சர்வீசஸ், இந்த சர்வீசஸ் எல்லாம் எந்த பிரான்ச்னாலும் பண்ணலாம். நாமினேஷனு, அப்டேஷனு, நெஃப்ட், பேன், பிரீமியம் பே சர்டிபிகேட், லைஃப் சர்டிபிகேட், லோன் கொட்டேஷன், சரண்டர் கொட்டேஷன், இதை உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட் அண்ட் ஆபரேஷன், ஃப்ரண்ட் அண்ட் ஆபீஸ் இருக்கு இல்லையா? எல்லா இதுலயும் உங்களுக்கு இருக்கும். 2048 பிரான்ச்லயும் ஃப்ரண்ட் அண்ட் 2 எக்ஸிக்யூட்டிவ் உட்காந்துருப்பாங்க. உள்ள போனோடனே உங்களுக்கு என்ன சார் வேணும், லோனா, இதுவா, மெச்சூரிட்டியா, டக்குன்னு அவங்க எல்லாம் சர்வீசிங் போ, மெச்சூரிட்டிக்கு போ, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா ஜாபா கொடுத்து அட்மிட் கொடுத்து அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. சரி, இன்னொன்னு தெரியுமா? இதுவும் கஸ்டமர் சென்ட்ரிக். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது கஸ்டமர் சிஆர்எம் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஹவு எல்ஐசி சர்வீசிங் த கஸ்டமர்ஸ் ஆன்லைன். எல்ஐசி மித்ரா சாட் பாட்னு இருக்கு. இது என்னன்னா ஆன்லைன்ல சாட்டிங். உங்க பாலிசி நம்பர் போட்டு அதுக்கு தேவையான கேள்விகளை நீங்க கொயரி போட்டீங்கன்னா எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் மாதிரி ரிப்ளை வந்துட்டே இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஆன்லைன் அது சாட்டிங். அது ஆனா முக்கியமான ரொம்ப கிரிட்டிக்கலான கேள்வியில அதுல கேட்க முடியாது. நீங்க கரெக்டான கேள்வி, லோன் வேல்யூ, பிரீமியம் பெய்ட், அந்த மாதிரி எல்லாம் கேட்டீங்கன்னா அது நீங்க உள்ள ஓபன் பண்ணா பிங்னு ஒரு சத்தம் வரும், எல்ஐசி மித்ரான்னு வரும். அது எத்தனை பேர் பாத்தீங்க? எல்லாருமே எல்ஐசி மொபைல் ஆப் நமக்கு தெரியும் எல்லாருக்கும். இதெல்லாம் நிறைய வழிகள் இருக்கு. சரி, இது ரொம்ப முக்கியமான செக்ஷன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். செக்ஷன் 28 and 37 புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. வெளியில பேசுறப்போ இன்சூரன்ஸ் ஆக்ட் வேற, எல்ஐசி ஆக்ட் வேற. இன்சூரன்ஸ் ஆக்ட் காமன்,
எல்ஐசி ஆக்ட் தனி. நம்ம வி ஆர் கவர்ன்ட் பை போத். பட் எல்ஐசி ஆக்ட பத்தி தான் நம்ம வந்து சில டவுட் கேட்டா சொல்லணும். 28 செக்ஷன் 28 தான் பினான்சியல் ரிசல்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு 90% ஆஃப் த சர்ப்ளஸ் வந்து பாலிசி ஹோல்டர்ஸ் கொடுக்கணும். அதை போர்டு அப்ரூவ் பண்ணிட்டு பாலிசி ஹோல்டர்ஸ் போனஸா கொடுக்குறோங்கிறது அர்த்தம். அப்போ செக்ஷன் சிக்னிஃபை என்ன சொல்றது? LIC is a trust. Total surplus is distributed among policy holders, and there is an act in our country which ensures that LIC policy holders get bonus every year. எந்த வருஷமா போனஸ் கொடுக்காம இருந்திருக்கா சொல்லுங்க LIC வித் ப்ராஃபிட் பிளானுக்கு? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரிதான் பாலிசிஸ் டு பி கேரண்டீட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். எல்லாருக்கும் தெரியும் 37 ஆஃப் LIC ஆக்ட் 1956. அதான் சார் கூட ஆக்ட பத்தி இன்னொரு நாள் நடத்தலாம் சொன்னார். பட் சிம்பிள் செக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம், நம்ம தப்பு இல்லை. ஃபுல்லா டீடைலா படிக்காட்டாலும் எல்லா செக்ஷன்ஸும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது சாவரின் கேரண்டி. உங்க பணத்துக்கு, நீங்க போட்ட பணத்துக்கு சம் அஷ்யூர்டு, போனஸ், வாட் எவர் த பாலிசி ஆஸ் பர் பாலிசி என்ன கொடுப்போமோ அது சொல்றாங்க இருக்கு. சரி, இப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இப்ப சார் சொன்னார் இல்லையா, இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. LIC-யோட இது என்னன்னா எல்லா இதுவும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணியாச்சு. 10 crores பாலிசி கம்ப்யூட்டரைஸ் இருக்கு. முன்னாடி எல்லாம் டாக்கெட் எடுத்துன்னு ஒரு பிரவுன் கவர்ல பெருசா எழுதிருப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? ரெக்கார்டு எடுத்துட்டு வருவாங்க. இப்ப ஒண்ணும் கிடையாது. EDMS சொல்றாங்க இல்லையா, எலக்ட்ரானிக் டேட்டா மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் சொல்லுவாங்க அதுக்கு பேரு. இஃபிப் வந்து நியூ பிசினஸ் கண்டுபிடிக்கிறது, உள்ள வந்து நம்ம டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறது, அது அவங்களுடைய LIC. இது ஃப்ரண்ட் அண்ட் ஆபரேஷன். அதான் சொன்னாங்க 2048 பிரான்ச்லயும் ஃப்ரண்ட் அண்ட் ஆபரேஷன் 2 எக்ஸிகூட்டிவ் யாராவது உட்கார்ந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா எல்லா வேலையும் உங்களுக்கு முடிச்சுக்குவாங்க. மெட்ரோ ஏரியா நெட்வொர்க்லாம் என்னன்னா, டிவிஷனல் ஆபீசர்ஸ்லாம் 113 டிவிஷனல் ஆபீசர்ஸ் இட் கனெக்டட் த்ரூ பிரான்ச்சஸ், தட் இஸ் கால்டு மெட்ரோ ஏரியா நெட்வொர்க். இந்த மெட்ரோ ஏரியா நெட்வொர்க் கனெக்ட்ஸ் டு WAN, வைட் ஏரியா நெட்வொர்க். ஓகே, வைட் ஏரியா நெட்வொர்க்னா என்னன்னா, அந்த டிவிஷனல் ஆபீஸ்ல உள்ள டேட்டாலாம் இங்க வரும். ஸோ 113 டிவிஷன்ஸோட இது வந்து WAN, வைட் ஏரியா நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதனால்தான் சம்டைம்ஸ் சர்வர் சரியில்லை, அது சரியில்லை சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் 3 நாளா NAVA வெப்சைட்ல வரமாட்டேங்குது, சர்வர் ப்ராப்ளம் சொன்னாங்க. ஸோ ஐம் நாட் கிரிட்டிசைஸ் பண்ணல, ஏதோ சர்வர் ப்ராப்ளம், நாளைக்கு சரியாயிடும். இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் என்ன நம்பரு? 1251 கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் 1251. அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு அந்த டிவிஷன் அந்த அதான் கஸ்டமர் ஜோன் காமிச்சேன், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது தனியா இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு போடணும். LIC அந்த இன்டர்நெட் எல்லாம் நிறைய இருக்கு. பேமெண்ட் ஆஃப் பிரீமியம் அண்ட் பாலிசி ஸ்டேட்டஸ் ஆன்லைன், அதெல்லாம் கஸ்டமர் போர்ட்டல் ரிலேட்டட். இப்போ கமிங் டு இது என்னன்னு கண்டுபிடிங்க. LIC வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இது ஃபுல்லா இருக்கும். டைம் கிடைக்கிறப்ப ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி பாருங்க. நீங்க ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி பாருங்க. எவ்வளவு ஒரு வாஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரியுமா, எவ்வளவு இருக்கு தெரியுமா? நம்ம யாரும் பாக்குறது இல்லை. நம்மளே பாக்குறோம்னா கஸ்டமர் எப்படி பார்ப்பாங்க? ஓகே, இப்போ கமிங் டு த லாஸ்ட் லெக் ஆஃப் தி இது. சரி சார், இவ்வளவு எல்லாம் பேசுறீங்க, LIC எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, பினான்சியல் ஆகட்டும், பிசினஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? எல்லா வாட்ஸ்அப்லயும் உங்களுக்கு எல்லாம் ப்ரொஃபைல் எல்லாம் சுத்தின்னு இருக்கு. பட் எந்த அளவுக்கு நம்ம எல்லாம் பாக்குறோம், அதை கஸ்டமர்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம். அதுக்குதான் இந்த கிளாஸ். லைஃப் ஃபண்ட். லைஃப் ஃபண்ட்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. கொடுக்கிற பிரீமியத்தை, அந்தந்த பாலிசிக்கு உண்டான பணத்தை எந்த செலவும் பண்ணக்கூடாது. லைஃப் ஃபண்டுக்குள்ள டைரக்டா போயிடும். அந்த பாலிசிக்கு ரிலேட்டட் SB ஆட்டும் கிளைம் ஆட்டுக்கும் அந்த பணத்தை அதுல இருந்து எடுத்துருவாங்க எக்ஸ்பென்சஸ்க்கு. அந்த பர்டிகுலர் பாலிசிக்கு கமிஷன் கொடுக்குறாங்க, நமக்கு சர்வேல் பெனிஃபிட் கொடுப்பாங்க, வேற பாலிசி எக்ஸ்பென்சஸ், ஸ்டாம்ப் சார்ஜஸ், கொரியர், இதெல்லாம் இருக்கு. ஸோ வர்ற பிரீமியம், அதாவது LICக்கு நிறைய வருமானம் வருது. பட் பாலிசி ஹோல்டர்ஸ் மணியை தனி லைஃப் ஃபண்ட்ல தான் போடணுங்கிறது இருக்கு. அதுக்கு தான் இந்த ஆக்சுவரியல் வேல்யூவேஷன் பண்ணிட்டு சர்ப்ளஸை வந்து இது பண்ணுவாங்க, போனஸாவும் டிவிடெண்டாவும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஸோ பாலிசி ஹோல்டர் ராஜகோபால்கிட்ட பிரீமியம் வாங்கியாச்சுன்னா அந்த பணம் டைரக்ட்லி கோ டு தட் லைஃப் ஃபண்ட். அது இல்லாம கிளைம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ், அந்த ராஜகோபாலுக்கு வாங்கின பிரீமியத்துக்கு எவ்வளவு செலவாயிருக்கோ அதுல இந்த ஃபண்ட்ல இருந்தா எடுக்கணும், இந்த அக்கௌண்ட்ல இருந்தா எடுக்கணும். வேற அக்கௌண்ட் LICக்கு ஏகப்பட்ட 200-300 அக்கௌண்ட் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட், அதுக்கு நம்ம கவலை இல்லை. இந்த லைஃப் ஃபண்ட்ல இருந்தா எடுக்கணுங்கிறது லாஜிக். இதுதான் கவர்னன்ஸ். லைஃப் ஃபண்டுன்னு எல்லாரும் பேசுறோம், பட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த ஸ்லைட். சரி, இப்ப 2021க்கு ரிசல்ட்ஸ் இதெல்லாம் சுத்தி இருக்கு. நம்பரை நான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஃபோர்ஸ்ல இருக்குது 28.62 கோடி பாலிசி இருக்கு ஃபோர்ஸ்ல. நம்ம வருஷத்துக்கு 2.5 கோடி 3 கோடி பாலிசி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபோர்ஸ்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? நிறைய பாலிசி மெச்சூர் ஆயிருக்கும், நிறைய பாலிசி லேப்ஸ் ஆயிருக்கும், சில பேர் சரண்டர் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி டோட்டல் பிரீமியம் இன்கம் எவ்வளவு வருது?
2844 crores. Total payment to policy holders இவ்வளவு பண்ணிருக்கோம். So gross income எவ்வளவு வந்திருக்கு? 6,82,205 crores. இப்போ total number of claims settled, இப்போ total amount paid towards claim இப்போ பாத்தீங்கன்னா 1,47,755 crores. இதுல 1,84,000 தான் ஃபர்ஸ்ட் பிரீமியம் வந்திருக்கு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 4,02,000 crores இங்க காமிச்சேன் இல்லையா, அதுவும் இந்த 1,47,750 பாத்தீங்கன்னா 36% கிளைமா போயிருக்கு. ஸோ கிராஸ் இன்கம் இந்த வருஷத்துக்கு இவ்வளவு வந்தா கூட 36% கிளைமா போயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த பெர்சன்டேஜ் 0 ஆகணும். அது பண்ணினா நம்ம எங்கேயோ நிப்போம். இதுதான் லாஜிக். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுதான் சர்ப்ளஸ்னா அதுதான் எல்ஐசி சொல்றது. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆர்இபின்னு ஒண்ணு ஓடின்னு இருக்கு தெரியுமா? யாராவது தெரிஞ்சா சாட் பாக்ஸ்ல போடுங்க, நான் அப்புறம் சொல்றேன். ஆர்இபி, வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஆர்இபி? இப்ப அடுத்தது ஃபர்ஸ்ட் பிரீமியம் இன்கம் 1,84,296 crores. அப்போ கிளைம் எவ்வளவு போயிருக்கு? 1,47,755 crores. ஆல்மோஸ்ட் 80% ஃபர்ஸ்ட் பிரீமியம் இன்கம்ல கிளைம் போயிடுது. 20% தான் எல்ஐசிக்கு நிக்கிறது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம், இதுதான் எல்ஐசி மேனேஜ்மெண்ட் நம்மள்ட்ட சொல்றாங்க. நிறைய பாலிசி விற்கணும்னு. அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண அப்பதே சொன்னேன், நிறைய இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, மார்க்கெட் ஷேர் பாருங்க. இது வந்து as a part of CSR னு சொல்லுவாங்க, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது சொசைட்டிக்கு நம்ம வர்ற ப்ராஃபிட்ல ஒரு 5% செலவழிக்கணுங்கிற ஒரு ஆக்ட் இருக்கு. இப்ப நம்ம ஐபிஓ எல்லாம் வந்தாச்சுன்னா, நான் திரும்பி சொல்ற மாதிரி, it will be governed by the Companies Act as well as SEBI and the Company Law Board. So everything will change. இதுல ஆனாலும் எல்ஐசி வந்து கோல்டன் ஜூப்ளிக்கு வேண்டி இந்த வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது வந்து நிறைய சோசியல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி பண்றாங்க எல்ஐசி. அதுக்கு வேண்டி இந்த ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி பாத்துக்கோங்க. எவ்வளவு அமௌண்ட் சாங்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க எல்ஐசி. எஜுகேஷனுக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க, மெடிக்கல் ரிலீஃப். ஸோ நம்மளும் இந்த கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது நம்ம எல்ஐசி பண்றது. ஸோ ஐ திங்க் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை கவர் பண்ணியிருக்கேன். 1-2 விட்டு இருந்தா நம்ம இன்னொரு செஷன்ல பண்ணலாம். ஏன்னா 1 மணி நேரத்துல இவ்வளவுதான் பண்ண முடியும், உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ வித் திஸ் ஐ வுட் லைக் டு தேங்க் தி எஸ்எம்ஜி தலைவர் அண்ட் அனைத்து நண்பர்களுக்கும் பொறுமையா காத்திருந்து என்னோட செஷனை கேட்டதுக்கு மிக்க மிக்க நன்றி. கொஸ்டின்ஸ் ஆர் வெல்கம். டு தட் எக்ஸ்டென்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நன்றி சார். அதாவது நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லாத காரணத்தினாலதான் இந்த மாதிரி எல்ஐசி ப்ரொஃபைல் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல எங்க மண்டையில உதயமாகுது. ஆக மொத்தம் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க எப்பவும் பதில் சொல்லாமே இருங்க, அப்பதான் புதுசா வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க எல்லாம் கரெக்டா சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்ப ராஜகோபாலம் மாஸ்டர்லாம் நமக்கு ஃபேக்கல்டி கிடைக்கிறது கஷ்டம். சரிங்களா சார்? அந்த ஆர்இபி ஃபுல் ஃபார்ம் கேட்டீங்க இல்லையா, அது ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, ரிலேஷன்ஷிப் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம். அப்சல்யூட்லி கரெக்ட். அவர் நேரா பார்த்தா கேட்பரி சாக்லேட் கொடுத்துடலாம். ஆனா இன்னொரு ஆள் எழுதியிருக்காரு, இபிஎஃப் தெரியும், ஓபிஎஃப் தெரியும், ஆர்பில தெரியும். இப்போ சவுத் ஜோன்ல நம்ம கதிரேசன் சாரோட மெயின் எய்மே ஆர்இபி தான். எங்கெங்கெல்லாம் பணம் போறது, செட்டில்மெண்ட் போறது, அதெல்லாம் வந்து திரும்பி ரீசைக்கிள் பண்ணி உள்ள கொண்டு வாங்கங்கிறாரு. தட் இஸ் கால்டு ரிலேஷன்ஷிப் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம்ல இதை கொடுத்துட்டு அந்த பணத்தை உள்ள கொண்டு வாங்கங்கிறாரு. அதுக்கு லிஸ்டே கொடுத்துருக்காங்க ஏஜென்ட்ஸுக்கு, என்னெல்லாம் மெச்சூரிட்டி, சர்வைவல் பெனிஃபிட்னு. ரெஸ்பெக்ட் ஏஜென்ட்ஸ்க்கு லிஸ்ட்டை கொடுத்து இந்த பணத்தை நீங்க உள்ள கொண்டு வரணும், என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கால்குலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு சார். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 கோடி ரூபாயை நம்ம மெச்சூரிட்டியில கொடுக்கும் போது அந்த 100 கோடியை திருப்பி நம்ம ரீசைக்கிள் பண்ணி உள்ள கொண்டு வரோம். அப்ப எல்ஐசியோட இன்கம் அவுட் சைட்ல இருந்து உள்ள வரல. அதான் தட் இஸ் கால்ட் ரீசைக்கிள். உள்ள இருந்தே வருது, உள்ள இருந்தே ரொட்டேட் பண்றாங்க. அப்ப இது ஒரு வகையான ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். அதுதான் சார் சொன்னேன். அது அவுட் சைட்ல இருந்து வரலன்னா நம்ம நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்க்கல, அவ்வளவுதான். வேற என்ன பண்றாங்க? அப்ப நம்ம இப்ப நாமளே நம்ம நாகேஸ்வர் படத்துல போயிட்டே இருக்கும்போது 1 ரூபா கிலோ விழுந்துரும், திருப்பி பைக்ல போடுவேன், ஆஹா இன்னொரு 1 ரூபா, அப்புறம் இன்னொரு 1 ரூபா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஹோட்டலுக்கு உட்காந்து சாப்பிடுவேன். அது மாதிரி நம்ம கார்பரேஷன் 100 கோடி ரூபாய் உள்ள வருது அப்படின்னா அதே பைசா தான் உள்ள வருது.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டு காமிச்சேன் இல்லையா? இவ்வளவு பணம் வெளியில போயிருக்கு, இவ்வளவு பணம் தான் உள்ள வந்திருக்குன்னு பெர்சன்டேஜ் சொன்னேன்னா இல்லையா? அந்த பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து பிளஸ்ல போனோம், 0 ஆக்கணும் நம்ம. அப்படின்னாதான் நம்ம எல்லாருக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஏஜென்சிக்கு புதுசா அவங்களும் பண்ணுவாங்க, கார்பரேஷன் நல்லா இருக்கும், பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு நிறைய போனஸ் கொடுப்பாங்க. அதனால எஸ்எம்ஜி மெம்பர் அனைவருக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க. 13 லட்சம் ஏஜென்ட்ல 1 லட்சம் 2 லட்சம் ஏஜென்ட் தான் வேலை பாக்குறாங்க. அவங்க வேலை 80% ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. பாக்கி இருக்கிற 11 லட்சம் ஏஜென்ட் 12 லைஃப கொடுத்துக்கிட்டு பேருக்கு நானும் ஒரு ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 12 லட்சம் பேர் தெரியுறாங்க. இதுதான் கார்பரேஷனோட வேதனைகள். கார்பரேஷன் ஏன் வேதனைப்படுது அப்படின்னா, இந்த 11 லட்சம் ஏஜென்ட் அவ்வளவு பேரும் 12 லைஃப கொடுத்தாங்கன்னா எங்க இருந்து முன்னேறும் எல்ஐசி? ஆனா இருக்கிற 2 லட்சம் ஏஜென்ட் தான் கிளப் மெம்பர் ஆகி பெரிய பெரிய கிளப்ல இருந்து பெரிய பெரிய பிரீமியத்தை கொண்டு வந்து எல்ஐசியை காப்பாத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால இதே மாதிரி நம்ம எஸ்எம்ஜி உடைய மெம்பர்கள் அனைவருமே, நான் என்ன சொல்றேன், அந்த 13ல வந்து அந்த 2 லட்சம் ஏஜென்ட் எப்படி வேலை செய்யறாங்களோ அது மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா எஸ்எம்ஜி தலைவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நீங்க அந்த 11 லட்சம் ஏஜென்ட் மாதிரி இருந்தீங்கன்னா அது நாட் வேலிட். அதுக்கு நம்ம இந்த எஸ்எம்ஜி குரூப்ல கலந்துக்காமே நீங்க இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. எஸ்எம்ஜில கலந்துக்கிற இப்ப நாளைக்கு உதாரணம் ஒரு பிரான்ச்லயோ இல்ல ஒரு டிவிஷன்லயோ இல்ல ஒரு ஜோனல்லயோ போய் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போய் கேக்குறீங்க, அந்த மாதிரி ராஜகோபாலன் சார் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த ஆக்ட், அந்த ஆன்லைன் ப்ரோக்ராம், அது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு போய் அவங்ககிட்ட போய் பேசினீங்கன்னா அவங்க வந்து பயப்படணும். எப்ப நீங்க எஸ்எம்ஜில இருந்து வந்திருக்கீங்களோ, சாரி சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் அப்படின்னு அவங்க பயப்படணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்னைக்கு வரப்போகுது தெரியல. அது என்னைக்கு வரும் தெரியல. அதுவும் ப்ரொஃபசர் நோட்டீஸ் போட்டிருக்கோம், பார்க்கலாம் யார் யாரு எந்த அளவுக்கு நாலேஜோட வாரீங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம டவுட் கேட்போம். ஒருத்தருக்கா கை தூக்கி கையெல்லாம் வலிக்குன்னு சொல்றாங்க. செவ்வாய் மேடம் சொல்லுங்க மேடம். சார், ஒரு காமன் இன்ஃபர்மேஷன் தான் இது எனக்கு. என்னோட ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ வந்து நம்ம எல்ஐசி சர்வீசிங் வந்து எந்த இடத்துல வேணாலும் ஆன்லைன்ல பண்ணலாங்கிறாங்கல்ல. ஐ மீன் ஆன்லைன்ல வேண்டாம், பட் எங்க இருந்து வேணாலும் பண்ணலாம்னு சொல்றாங்கல்ல. இப்ப என்னோட கஸ்டமர் ஒருத்தவங்க சென்னை கேகே நகர்ல இருக்காங்க. கேகே நகர்ல இருந்தாங்க பாலிசி போடும்போது. என்னோட பிரான்ச் கோயம்புத்தூர். நான் இங்க இருந்து பாலிசி கொடுத்தாச்சு. இப்ப கஸ்டமர் வந்து கொஞ்ச நாள் பணம் கட்டாம வந்துட்டு இப்ப ரிவைவலுக்கு போய் பணம் கட்ட போகும்போது சென்னை ஆலந்தூர் பிரான்ச்ல போய் கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கஸ்டமர் கேகே நகர்ல இருந்தாங்க, இப்ப நீங்க உங்களோட பிரான்ச் வந்து கோயம்புத்தூர், இப்ப கஸ்டமரோட அட்ரஸ் வந்து ஆழ்வார்பேட்டை. அவங்க ரீசெண்டா மேரேஜ் ஆனதுனால அவங்க சேஞ்ச் ஆயிட்டாங்க. அப்போ வந்து நீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல நீங்க வந்து கஸ்டமரோட ஓன் பிரான்ச் பக்கத்துல, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பிரான்ச்சுக்கு போங்க, இல்லாட்டி உங்க ஓன் பிரான்ச்ல பண்ணிக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. கடைசிக்கு அப்புறம் மயிலாப்பூர் பிரான்ச்ல போய் அங்க போய் நான் ரிவைவல் பண்ணேன். அது வந்து இப்ப என்னோட தப்பா இல்ல நான் எந்த இடத்துலயும் தப்பு பண்ணேன்? அதுதான் சொல்ல வரேன் மேடம். அப்போ you yourself agreeing that it is possible, you have made it correct, but ஒரு சில few branches which is not accepting னா நான் சொன்ன மாதிரி எஸ்கலேட் பண்ணணும். நம்ம வந்து அதுதான் இப்ப சார் கொஞ்ச நேரம் சொன்னாரு, இந்த மாதிரி இருக்கே எங்களுக்கு தெரியும் சார், நீங்க எப்படி இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அப்போ நம்ம அதை அடிச்சு பேசணும்னா they will agree. கடைசிக்கு நான் மயிலாப்பூர்ல தான் சார் போய் கட்டினேன். அது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அத நான் ஏதாவது இடத்துல சர்வீசிங் பிரான்ச் தான் போய் பண்ணீங்களா? கடைசில சர்வீசிங் பிரான்ச் கிடையாது, கஸ்டமர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பிரான்ச்ல போய் பண்ணேன். ஆழ்வார்பேட்ல சொல்லக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸே கிடையாது. போய் அங்கதான் பண்ணேன். 37,000 கட்டினேன் சார். ஆனா வந்து என்ன ஆச்சுன்னா, ஆனந்தூர் பிரான்ச்ல அக்செப்ட் பண்ணல. எனக்கு வந்து கஸ்டமர் வந்து பணம் கொடுத்து என்கிட்ட 1 வாரம் ஆச்சு. சோ அந்த பேப்பர்ஸ் வச்சுட்டு நான் இனி இது பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு நான் மயிலாப்பூர் பிரான்ச்சுக்கு போய் அப்புறம் அங்க கஸ்டமரை வர சொல்லி, எதுக்கு ஒரு வாட்டி நேராவே வந்துருங்க சார் நீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் அப்புறம் அங்க வந்தாரு. வந்து அதுக்கப்புறம் அவங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிவைவல் பண்ணாங்க. நான் எந்த இடத்துலயாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா சரி, அது நீங்க தனியா எனக்கு போன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இங்க செவ்வாய் மேடம் செவ்வாய் மேடம், அதாவது எப்படின்னா இது வந்து நம்ம சர்க்குலர் எல்லாம் எப்பவும் நம்ம கையில வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்ப பாருங்க, உதாரணமா என்னோட பிரான்ச்ல ஒருத்தர் வந்து ரிவைவல் பண்றதுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிஎஸ்ல உள்ள மேடம் வந்து சொல்றாங்க, இது ரிவைவல் இங்க பண்ண முடியாது, நீங்க உங்க வேற ஒரு பிரான்ச் இருக்கீங்க, வேற பிரான்ச்ல இருந்து வந்திருக்கீங்க, ஸோ வேற பிரான்ச்ல அந்த உங்க பிரான்ச்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது கஸ்டமர் என்ன சொல்றான், மேடம் சுந்தரம் சார் தான் சொன்னாரு நீங்க உங்ககிட்ட கொடுத்தா பண்ண முடியும்னு சொன்னாங்க அப்படின்னு சுந்தரம் சார் தான் சொன்னாரு அப்படின்னு அந்த கஸ்டமர் சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லுது, சுந்தரம் சார் சொல்லிட்டானா போச்சு, சரி செஞ்சு தரேன் போட்டா
அப்படின்னு சொல்லி ரிவல் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்? சுந்தரம் சாருக்கு எங்க ஆபீஸ்ல பயம், எதை எடுத்தாலும் சர்க்கிள் கொண்டு சண்டை போடுவாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் சொல்றேன், எஸ்எம்ஜி மெம்பர் அனைவரும் அந்த நாலேஜோட சர்க்குலரோட சேர்ந்து பேசும்போது நம்மளை யாரும் அசைக்க முடியாது. அதுதான் அவர் சார் சொல்றாரு. அதனால தயவுசெய்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை படிச்சு வச்சுக்கோங்க. சர்க்குலரை எப்பவுமே நம்ம பாருங்க கிட்டத்தட்ட அந்த கையில வச்சுக்கிட்டு அது கரெக்டா பேசும்போது அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். சரிங்களா? ரொம்ப ஈஸிமா, இது ரொம்ப அடிக்கடி இங்க செய்ய தெரியும். அடுத்தது ஏகாம்பரம். சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. கிளைமை பத்தி ஒரு டவுட் கேட்கிறேன் சார். பாலிசி மெச்சூரிட்டி ஆகி 5 மாசம் ஆயிடுச்சுங்க சார். அது ட்ரிபிள் 1 பிளானுங்க சார், பீமா கிரைம். சரி, அந்த பாலிசி என்டாஸ் பண்ணி திரும்ப வந்து பாலிசி ஹோல்டர் கிட்டே கொடுப்பாங்கல்ல சார்? கண்டிப்பா கொடுப்பாங்க, ஏன்னா ரிஸ்க் கவர் கண்டினியூ ஆகுது இல்ல. அது கண்டினியூ எக்ஸ்டென்ஷன் கவர் இருக்கு இல்லையா சார்? அதுக்கு அது கொடுக்கவே இல்லை சார். அந்த பாண்டி அது உண்டே சார். அந்த 5 வருஷம் 10 வருஷம் இது வரைக்கும் 7 முறை கேட்டிருக்கேன் சார். 7 முறை கேட்டாலும் தேடிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இல்லையா, நிறைய மெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், காமிச்சிட்டேன்ல, மெயில போட்டுருங்க. உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. இதெல்லாம் நீங்க தாராளமா நம்ம பேசலாம். ஏன்னா இது வந்து அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க, மேனேஜ்மெண்டே சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா எங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது நம்ம பொதுவா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க கொடுக்கற ஆளுங்க அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அந்த பிளான் பெனிஃபிட் தெரியாம இருந்திருக்கலாம், அவங்களால வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. நீங்க கேட்டீங்கன்னா நாளைக்கே மெயில் அனுப்புங்க. 2 நாள்ல வருதா இல்லையா பாருங்க. ஓகே சார், ஓகே, நன்றி சார். நாளைக்கு மெயில் போட்டு பாருங்க. நாளைக்கு கழிச்சு கேட்பாங்க எங்க இருந்து இப்ப போன் வந்தது அப்படின்னு. ஏங்க நாங்க எஸ்எம்ஜில இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே சார், ஓகே சார். ஓகே, அடுத்தது முனிசாமி சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ நான் கிருஷ்ணகிரி பிரான்ச் சார். எங்க பிரான்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு யூலிப் பிளான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்ன ஒரு லேடி பேர்ல கட்டிருக்காங்க, ஒரு 50,000 ரூபாய். இப்போதைக்கு மெச்சூரிட்டி அது ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் வருது. அது இப்போ மெச்சூரிட்டி அனுப்புறதுக்கு நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணா மட்டும் தான் அனுப்ப முடியும், இல்லாட்டி 10% டாக்ஸ் நாங்க குடிச்சுக்குவோம். இது 2 நாளைக்கு முன்ன சர்க்குலர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சர்க்குலர் காமிங்கன்னு சொல்ல வேண்டிய என்னைக்கு வந்திருக்கான் சர்க்குலர்? சார் 2 டேஸ்க்கு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னாங்க. இப்போ நான் சரவண் சாருக்குமே நம்ம தலைவருக்குமே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். பேன் கார்டு இருக்கா? பேன் கார்டு அந்த மாதிரி இருக்கா? சார் பேன் கார்டு இருக்கு சார், பட் டாக்ஸ் ஃபைல் பண்றதுமா? இல்ல பேன் கார்டு இல்லைன்னா ஒரு ரூல் இருக்கு, கட் பண்ணுவாங்க. இல்ல பேன் கார்டு இருக்கு. பேன் கார்டு இருந்தாலுமே அது டாக்ஸ் ஃபைல் பண்ணிருக்கணும் அப்படின்றாங்க. அப்ப நீங்க அந்த சர்க்குலரை கேளுங்க சார். இது சிங்கிள் பிரீமியமா? நீங்க போட்டது சிங்கிள் பிரீமியமா? ஆமா சார், சிங்கிள் பிரீமியம். சிங்கிள் பிரீமியத்துக்கு டாக்ஸ் பிடிப்பாங்க, டவுட் கிடையாது. ஆனால் அது 10 டைம்ஸ் லைஃப் கவரேஜ் இருந்தா தான் பிடிக்க மாட்டாங்க சார். சிங்கிள் பிரீமியத்துக்கு டாக்ஸ் பிடிப்பாங்க. 10% சார்? 10% இல்ல, பேன் கார்டு கொடுத்தா 2% தான் பிடிப்பாங்க. 2%. 2%. நீங்க சொல்ற சர்க்குலர் புதுசா இருக்கு, நான் படிக்கல இன்னும். அதனால பேன் கார்டு இல்லைன்னா 20% வெட்டுவாங்க சார். அதான் சார் சொல்ல வரேன். நீங்க இப்ப சர்க்குலர் எனக்கு அனுப்புங்க, நான் பாக்குறேன். 20%. அதான் பேன் கார்டு, அதனால தான் பேன் ரெஜிஸ்டர் பண்ணுங்க சொல்றாங்க. விசாரிச்சுங்க. இல்ல அப்ப அவங்க சரி சார், கால் பண்றேன் சார். ராஜகோபால் சார், அந்த சர்க்குலரை கொஞ்சம் தேடி பார்த்து வைங்க. அதாவது அந்த இது பேன் கார்டு கொடுத்தா எவ்வளவு, கொடுக்கலன்னா எவ்வளவு அப்படிங்கறத நம்ம லீகலா சர்க்குலரோட பேசுவோம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. அடுத்தாப்புல ஸ்ரீகுமார் சார் கேளுங்க. ஸ்ரீகுமார் சார், கேக்குறவங்க பக்கத்திலே இருக்கணும், இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க. கேக்குறத கையை தூக்கிடுறாங்க, அப்புறம் மியூட் பண்ண தெரியல, அன்மியூட் பண்ண தெரியல. அப்புறம் எதுக்கு கேட்கணும்? டெக்னாலஜி முதல்ல கத்துக்குங்க. டெக்னாலஜி கத்துக்காம கை தூக்கணும் அவசியம் இல்ல. டெக்னாலஜி கத்துக்கிட்டு வாங்க முதல்ல. ஓபன் பண்ணிட்டேன். அதான் பேசுங்க சார். மறுபடியும் கட் பண்ணிட்டேன். பேசுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். நான் ஒரு பாலிசி வந்து 189 சரண்டர் கொடுத்திருந்தேன் சார். 189
ஆமா 5 லட்சம் ரூபாய்க்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. 5 லட்சம் ரூபாய் பாலிசிக்கு 4,75,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சரண்டர் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு 6 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு வந்து 15% பிடிச்சிருக்காங்க. 5,07,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கேட்டாச்சுன்னா சின்ன வயசு ஆளுக்கு இப்படி பெரிய 75 வயசான தான் 5%, 45-47 வயசான ஆளுக்கு வந்து 15-20% குறையும்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? சார் ஆனிட்டி சரண்டர் வந்து ஏஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனிட்டி போடுறதே ஏஜ் வைஸ் தான் ஆனிட்டி டிட்டர்மைன் பண்றாங்க. வயசானவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும், சின்னவங்களுக்கு கம்மியா இருக்கும் ஆனிட்டி. இல்ல 189 சார் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறது. இதுக்கு 75 வயசான ஆளுக்கு 5% குறைஞ்சிருக்கு. இல்ல சார், பர்பஸ் என்னன்னா பென்ஷன் வந்து 75 வயசா சீனியர் சிட்டிசனுக்கு நிறைய கொடுக்குறோம். அதனால தானே பிரதான் மந்திரி வயவந்தனா ஸ்கீம் 40% கொடுக்குறாங்க. இல்ல அது இல்ல சார், இது வந்து 189 நான் சொல்றத நீங்க புரிஞ்சா சார். ஐ காட் யுவர் பாயிண்ட். நீங்க கேள்வி கேட்டீங்க, எனக்கு புரிஞ்சிடுச்சு சார். சரி, இப்ப டிஃபரன்ஸ் பிட்வீன் யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஓல்ட் ஏஜஸ் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு ஏன்னா வயசை வச்சுதான் சார் ஆனிட்டி ரேட் உண்டு. ஆனிட்டி ரேட் பாத்தீங்கன்னா டேபிள் பாத்தீங்கன்னா வந்து நீங்க 70 வயசு நான் 55 வயசுனா எனக்கு கம்மியா இருக்கும், உங்களுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும் ஆனிட்டி. அதனால சரண்டர் பண்ணாலும் உங்களுக்கு கம்மியா நிறைய கொடுப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் கம்மியா கொடுப்பாங்க. அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. அந்தந்த ஏஜுக்கு தக்கன சரண்டர் வேல்யூ ஃபேக்டர் இருக்கு. போட்டு பாருங்க தெரியும். இல்ல 1% தான் சார் வித்தியாசம் வரும். மேக்ஸிமம் வந்தாச்சுன்னா 1/2%, 1% தான் வித்தியாசம் வருது. ஆர்கியூ பண்ண முடியாது. பாலிசி கண்டிஷன்ஸ் பிரகாரம் கொடுத்துதான் சார் ஆனோம். அதெல்லாம் நீங்களும் ஆர்கியூ பண்ண முடியாது. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சர்க்குலர் போடுறாங்க, சரண்டருக்கு என்னென்ன ஃபேக்டர் சொல்றாங்க, அது எல்ஐசி ஸ்டாஃபும் யாரும் டீவியேட் பண்ண முடியாது இல்லையா? அதை பாத்துக்கலாம். ஒரு பெர்சன்டேஜ் சரண்டருக்கு வந்து 15% இப்ப லெஸ்ஸர் டைம்ல ரொம்ப கஷ்டம் இல்ல. பார்ட்டி 6 லட்சம் ரூபாய் கட்டிட்டு 5 லட்சம் தான் கிடைக்கும்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இல்ல இருக்கும் 189ல. சார் சரண்டர் வந்து நீங்க எந்த பீரியட்ல பண்றீங்கிறத பொறுத்து இருக்கு சார். என்ன பண்ண முடியும் அதுக்கு? இப்பதான் அவர் 2 வருஷமா வாங்கிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு ஒரு மேரேஜ் அதனால வாங்குறாரு. 2 ஒரே வீட்டுல இருந்து வாங்குறாரு. ஒரே அமௌண்ட் 6 லட்சம் 5 லட்சம் போட்டாலும் 5 லட்சம் போட்டாலும் 4,45 லட்சமும், 6 லட்சம் போட்டாலும் 5 லட்சத்தி 5,07,000 தான் வருது. சார் இது ப்ராடக்ட் ரிலேட்டட் கொயரி. நீங்களும் நானும் சொல்ல வர முடியாது. எல்ஐசி அது பிரகாரம் தான் கொடுப்பாங்க சார். என்ன பண்ண அது இவங்கள்ட்ட கேட்டா இவங்களுக்கும் தெரியல. கம்ப்யூட்டர்ல வரதான் நாங்க தெரியல. இல்ல கம்ப்யூட்டர்ல வரத்தான் செய்யும். ப்ரோக்ராம் அப்படி இருக்கு. ஒவ்வொரு பாலிசிக்கும் சரண்டர் ஃபேக்டர் ப்ரோக்ராம் இருக்கு சார். உங்க ஏஜ் அடிச்சு பாத்தீங்கன்னா நீங்க கை சின்ன தான் கொடுப்பாங்க. அது ப்ரோக்ராம் இருக்கு, சரண்டர் ஃபேக்டர்னு இருக்கு. எனக்கு ஒரு ஃபேக்டர், உங்களுக்கு ஒரு ஃபேக்டர், ஏஜுக்கு தக்கன. இல்ல 189 இப்பதானே சரண்டரே வந்திருக்கு. அது அவங்க சொன்ன அந்த ஃபேக்டர் எடுத்து தரலையே. 189 இப்பதான் சரண்டர் பண்ணலாம்னு வந்திருக்கு. ஆமா தெரியும் சார் எனக்கு. அதுவும் எஃப் அண்ட் ஜே ஆப்ஷனுக்கு தான் உண்டு. அதுவும் எல்லா ஆப்ஷனும் கிடையாது. அதான் சார், அதுக்கு வந்து சரண்டர் ஃபேக்டர்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க சார். அதனால அந்த ஃபேக்டர் பிரகாரம் அவங்க டிடெக்ட் பண்றாங்க. அவ்வளவுதான். சொல்லுங்க சார். இது எஸ்எம்ஜில சொல்லி என்ன புண்ணியம்? நீ கேக்குறது இது எஸ்எம்ஜில கேட்கலாமா உங்களுக்கு? ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கறது இந்த வார்த்தை உங்க பிரான்ச்ல கேளுங்க, அந்த ஃபேக்டர் கேளுங்க. இது எஸ்எம்ஜில பேசி என்ன பிரயோஜனம்? தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன் சார். தெரிஞ்சுக்க ஒண்ணு இல்ல. அதாவது இதுக்கு ஆன்சர் எஸ்எம்ஜிக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க கேக்குறது பிரான்ச்ல கேளுங்க. இல்ல ஓகே. அச்சா, அடுத்து நெக்ஸ்ட். அவ்வளவுதானே? சரிம்மா அமுதா? எஸ் சார், எஸ் சார். முடிச்சுக்கலாமா? மணி ஆயிடுச்சு. 2 பேரும் சொல்லணும். ஓகே ஓகே சார். சார் அனைவருக்கும் வணக்கம். இந்த செக்ஷன் வந்து சார் வந்து எல்ஐசி ப்ரொஃபைல்னாரு. சரி, ஏதோ கொஞ்சம் சுமாரா கொஞ்சம் இருக்குன்னு பார்த்தா எல்ஐசி பாலிசி தான் நான் ரொம்ப பெருசுன்னு நினைச்சிருந்தேன். அதை விட பார்த்தா உள்ள எஸ்என்ஜி குரூப் வந்து நாலேஜ் அதிகமா இருந்துச்சு. அதை விட பார்த்தா நமக்கு பார்த்தா எல்ஐசி ப்ரொஃபைல் பார்த்தா ரொம்ப அதிகமா, இதை கத்துக்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும் போல இருக்கு. ஆனா நம்ம நினைக்கிறோம் ஒரு சின்ன இதுன்னு பார்த்தா ஒரு ப்ரோக்ராம், ஒரு சாரி குமார் சார், அதற்கு எம்டி, இவ்வளவு பேரு எல்லா ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இப்படி கொடுக்கும் போது நம்ம எல்ஐசி பத்தி நம்ம சில பேர் வந்து தப்பா சொல்லியிருக்கவங்களுக்கு நீங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு இது கொடுத்திருக்கீங்க சார். மெயினா வந்து நல்ல எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்கீங்க சார். ரொம்ப வாழ்த்துக்கள் சார். இதனால நிறைய பேர் வந்து யாராவது சொன்னாங்கன்னா கூட சார் இந்த ப்ரோக்ராம பாருங்க, இதுல என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே வந்து நம்ம எஸ்என்ஜி குரூப்ங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். எக்ஸ்பிளேஷன் போல்டா சார் சொன்ன மாதிரி எந்த பிரான்ச்லயும் சரி எங்க வேணாலும் போய் போல்டா இந்த ப்ரோக்ராம் இருக்கு, இது இருக்கு, சர்க்குலர் இருக்கு, இதை நீங்க பாருங்க, படிச்சு பாருங்க, எங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றத சொல்றது கூட அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி புதுசா கொடுங்க சார்.
ப்ராடக்ட் குடுக்கறதுன்றது எல்லாரும் குடுக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி மேடம் ஒரு நிமிஷம் தலைவரே, நீங்க ஒரு கேள்வி ஒரு குரூப்ல போட்டிருந்தீங்களே, யாருமே பதில் போடலையே. எந்த கேள்வி? ஏதோ ஒரு பட்டிமன்றம் பண்ணணும்னு பதில் வந்துதா? இல்ல, நான் மெடிக்கல் ஜெனரல், நான் மெடிக்கல் மெடிக்கல்னாலே அவன் பிச்சு பயந்து ஓடுறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து என்ன கேக்குறாங்கன்னா, நடுவர் யாருன்னு கேட்டாங்க. ராஜகோபால சார்னு சொன்னேன். சத்தத்தே காணும். பேச்ச மூடி அப்படியே வாயை பொத்திட்டு ஓடியே போயிட்டாங்க. இது வரைக்கும் யாரும் பேர் கொடுக்கல. ஒரே ஒரு ஆள் மட்டும் பேர் கொடுத்தாங்க. யாரு? சிவகங்கை லட்சுமணன் தான் கொடுத்திருக்காரு பேர். சார் நடுவரை மாத்திருங்க, அவ்வளவுதானே. நடுவரை மாத்திர அப்புறம் வேற யாராவது நடுவரை போட்ட நடுவருக்கே தெரியாத நன்மடிக்கலை பத்தி தேர்ந்தெடுப்போம் சார். எப்படி நம்ம அதாவது எஸ்எம்ஜி மெம்பர்கள் வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம கலந்துக்கிட்டோம்னா தெரியலன்னு கேவலமா போயிருவேன் நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் கத்துக்க போறோம் தெரியலங்கிற, அதாவது ஒரு வெற்றிக்கு சக்சஸ்ங்கிற ரேஷியோ அவங்களுக்கு தெரியாம இருக்குது. ஒரு 10 தடவை முயற்சி பண்ணும்போது 9 தடவை தோல்வி அடைஞ்சாதான் ஒரு வெற்றி கிடைக்கும். அது மாதிரி நம்ம எஸ்எம்ஜி மெம்பர்கள் அது கேள்விப்பதிவு செஷன்ல கலந்துக்கிட்டு ஃபெயில் ஆகணும். அப்பதான் சக்சஸ் ஆக முடியும். அந்த ஒரு கான்செப்ட் இன்னும் யாருக்கு அந்த தைரியம் வர மாட்டேங்குது பாருங்க. நான் மெடிக்கல் ஜெனரல் மெடிக்கல் அது ரெண்டுமே தெரிஞ்சா தானே நம்ம பெரிய பெரிய படிச்சு பிடிக்க முடியும். இப்ப பாருங்க, இன்னும் அதுக்கு என்ன அது சிங்க பெண்கள் இது வரைக்கும் ஒரு பெண்கள் கூட பெயர் கொடுக்கல. இன்னும் எஸ்எம்ஜியோட சிங்க பெண்களுக்கு இவ்வளவு பயமா? நான் மெடிக்கல் ஜெனரல் மெடிக்கல்னால இப்படி பயப்படுறாங்க. சோ எனிவே சற்று சிந்தித்து பாருங்கள். ஆனா ஒண்ணு நடக்காம விட மாட்டேன். நான் மெடிக்கல் பட்டிமன்றம் நடக்காம விட மாட்டேன். யாரா இருந்தாலும் விட மாட்டேன். அதனால கண்டிப்பா கலந்துகிட்டு தோல்வி அடைஞ்சாலும் சரி, ப்ரோக்ராம் நடக்கத்தான் செய்யும். இது மூலமா உங்களுக்கு ஏகப்பட்ட நாலேஜ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. நம்ம எஸ்எம்ஜி மெம்பர்கள் அனைவரும் அண்டர் ரைட்டிங்ல கிங் காங் குவீனா இருக்கணும் அப்படின்னா என்னோட ஆசை. பாத்துங்க, அண்டர் ரைட்டிங் கிங் காங்க இருந்தீங்கன்னா பிரான்ச்ல எல்லாரும் உங்களை கண்டு பயப்படுவாங்க. இப்ப எங்க பிரான்ச்சை பொறுத்த மட்டும் என்பி டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், பிஎஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், அண்டர் ரைட்டிங் முதல்ல என்கிட்டதான் கேட்பாங்க. அவர் சொன்னா சரி, அவரு சரி, அவர் சொல்றதுல மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மிஸ்டேக் தான் ஓ அப்படின்னு சொல்லி புக்க பார்க்காம சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எஸ்என்ஜி மெம்பர்கள்னாலே இப்போ பாருங்க, அதுக்கு நம்ம சுதாமதி மேடம் பிரான்ச்ல போய் சொன்னாங்க பாருங்க, இதெல்லாம் எங்கம்மா கத்துக்கிட்டு வரீங்கன்னு கேட்டா, நாங்க எஸ்எம்ஜில இருந்து கத்துக்கிட்டு வரேன்னு சொன்ன உடனே அங்க ஒத்துக்கிட்டாங்க. சுதாமதி அம்மாவே மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க. மீட்டிங்ல வந்திருக்காமா? இருக்காங்க சார். நீங்க அன்மியூட் பண்ணுமா? அதாவது நல்லா புரிஞ்சுங்க. வீடியோ ஆன் பண்ணும்போது சில பேரு என்ன சொல்லுவாங்க, மூஞ்சி சுளிக்கிறத்தனமா எல்லாரும் ஆக்ஷன் பண்றீங்க. சோ அதனாலதான் இப்ப வீடியோ பூரா ஆஃப் பண்ண வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. சுதாமதி மேடம், அப்படி உங்களுக்கு ஏதாவது முகத்தை சொரியணும், மூக்க சொரியணும், கண்ணை சொரியணும் அப்படின்னா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு சொன்னீங்களேன், தப்பு இல்லையா? வீடியோ ஆன் பண்ணிட்டு செய்யும் போது அது அசிங்கமா இருக்கு இல்லையா? சுதாமதி மேடம் சார் வணக்கம் சார். நீங்க அன்னைக்கு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா? எக்ஸாம்பிள் எஸ்எம்ஜில கத்துக்கிட்டேன். ஆமா சார், கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டதுல ஃபர்ஸ்ட் டோஸ் கோவிட் சர்டிபிகேட் வேண்டாம்னு. சர்டிபிகேட் வேணாம்னு சொன்னீங்கல்ல சார். நான் அதனால அவங்க ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டிருந்தாங்க, அதை மென்ஷன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டோஸ் ஜூலை 24 போட்டேன்றத மென்ஷன் பண்ணிட்டு அவங்க திருப்பி மேடம் ஏஓ சார் சொன்னாங்க, நீங்க மேடம் அப்பனா நீங்க சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னாங்க. சார் சர்க்குலர் வந்துருச்சா, சர்டிபிகேட் தேவையில்லைன்னு எங்களுக்கு எஸ்எம்ஜில சொன்னாங்கன்னு. அப்படியா அப்படின்ட்டு சரி உடனே நீங்க கிரீன் சேனல் கொடுத்துருங்க அப்படின்ட்டார். அது மாதிரி எல்லாரும் இப்போ நீங்க நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த எஸ்எம்ஜி லைப்ரரி அப்படிங்கிற ஒரு செஷன் நான் வச்சிருக்கேன். யாருமே படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். யாரும் பாக்க நேரமே கிடைக்குது இல்லைங்க சார், நேரமே கிடைக்குது இல்ல சார். இந்த நான் இதுல என்னையும் சேர்த்துக்கோங்க சார், பட்டிமன்றத்துல நானும் கலந்துக்கிறேன். இல்ல மோதிரக்காயால கூட குட்டு பெறுவோம் சார், அதனால ஒன்னும் பிரச்சனையே இல்ல சார். உங்களோட ஸ்பீச் பிடிக்கும் சார், உங்களோட இது பிடிக்கும் சார். பயம் இனி என்ன பரவாயில்ல, சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சரிங்க சார், சரிங்க சார். தப்பா சொன்னாங்க சார், நம்ம குடும்பத்துல சார் தப்போ தவறோ நம்ம குடும்பத்துக்குள்ள எல்லாமே பார்த்து பழகிக்கிறோம் சார், அவ்வளவுதான். சரி.
என் பார்வைக்கு இந்த சிங்கப்பெண்கள் 6 பேர் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நான் மெடிக்கல் ஜெனரல், நான் மெடிக்கல் ஸ்பெஷல், அப்புறம் மெடிக்கல் அப்படிங்கிற அந்த ஒரு சப்ஜெக்டை வந்து பெண்கள் சிங்கப்பெண்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துனீங்கன்னா ரொம்ப பாராட்டுதான் இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கு இந்த ப்ரோக்ராம். அது பாருங்களேன், நீங்க அந்த நடந்து முடிஞ்ச பிறகு தெரியும், உங்களுக்கே தெரியும். இப்ப பாருங்க, இன்னைக்கு எல்ஐசி ப்ரொஃபைல் நடந்திருக்கு. இது இந்த 1 மணி நேரத்துல நான் டெலிகிராம்ல போட்டுருவேன். நீங்க திருப்பி திருப்பி இந்த ப்ரொஃபைல் பாருங்க, நம்மளோட எஸ்என்ஜி குரூப்போட வெயிட் என்னன்னு தெரியும். இவ்வளவு நாளா நடத்தின கிளாஸை விட இன்னைக்கு எல்ஐசி ப்ரொஃபைல் நடத்தும் போது நம்மளுடைய கண்ணு விழித்து இமைகள் மேல தூக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பாருங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும்போது நம்ம ஒண்ணுமே செய்யாம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னத்தையோ பேருக்கு ஒரு பாலிசி பிடிச்சோமா, என்னத்தையோ கேட்டா எம்டிஆர்டி ஆகணும், டிஓடி ஆகணும், டிஓடி ஆகணும், ஒரு சின்ன ஒரு புள்ளியை கொண்டு பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா கடல் மாதிரி சமுத்திரத்துல எவ்வளவு நாலேஜ் இருக்கு பாருங்க. அதுலதான் அவர் சைட்டை பூரா பார்க்க சொல்றாரு. அதெல்லாம் நாளையில இருந்து எல்லாரும் அந்த எல்ஐசி சைட்டை கொஞ்சம் படிங்க. அதனாலதான் டெய்லி நான் சொல்றேன், 1/2 மணி நேரம் எல்ஐசிக்கு ஒதுக்குங்க பாடம் படிக்கிறதுக்குன்னு. ஏதாவது ஒண்ணு படிங்க, படிக்காம இருக்காதீங்க. படிச்சதை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுங்க, குரூப்ல சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த இன்னைக்கு காலையில கூட ஒரு பிடிஎஃப்ல ஒன்று போட்டு விட்டுருக்கேன். நான் மெடிக்கல் ஜெனரல் ஸ்பெஷலுக்குலாம் அருமையா போட்டு விட்டுருக்கேன். தனித்தனியா காலம் போட்டு விட்டுருக்கேன். அது பாருங்க, இது ப்ராடக்ட்ஸ் கேம்பேனா கேம்ப், அதாவது கேப், ப்ராடக்ட் கேப் பாருங்க. அது யாராவது பிரிண்ட் எடுத்து லேமினேஷன் பண்ணி புக் பண்ணிருக்கீங்களா? பண்ணல, தெரியும், பண்ண மாட்டீங்க. செலவு பண்றதுக்கு யோசனை பண்றீங்களே. 72 பக்கம் இருக்குது. அதை பிரிண்ட் எடுத்து ஃபைல் பண்ணி படிச்சீங்கன்னா நான் மெடிக்கல் ஜெனரல் மெடிக்கல் சூப்பரா கத்துக்கலாம். நீங்க ப்ராடக்ட்ஸ் கேப் அப்படின்னு ஒரு பிபிடி அனுப்பியிருக்கேன் பாருங்க, காலையில அனுப்பியிருக்கேன். அதை தயவு செய்து அதை வந்து பிரிண்ட் எடுத்து ஸ்பைரல் பண்ணி வைங்க. இது மாதிரி எஸ்என்ஜி குரூப்ல வர்ற எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்பைரல் பண்ணி வைங்க. ஒரு லைப்ரரி மாதிரி, ஒரு வக்கீல் மாதிரி டீல் பண்ணுங்க. சும்மா சாதாரண ஏஜென்ட் மாதிரி வாழாதீங்க. சும்மா ஒண்ணு எம்டிஐடி வராது, சரிங்களா? சில விஷயங்களை நம்ம முறைப்படி செய்யணும். ஓகே, ஸோ நல்லபடியா அந்த செக்ஷன் நடந்துருச்சு. சார் என்னவோ நல்லமுத்து சார் ஏதோ சொல்ல விரும்புறாங்களோ தெரியுது. பரவாயில்லையா, வாலண்டியரா சொல்ல வந்துட்டாரு. வாலண்டியரா சொல்ற அளவுக்கு டெக்னாலஜி கத்துக்கிட்டாரா? வெரி குட், வெரி குட், பரவாயில்ல. சொல்லுங்க சார். சொல்லுங்க. எல்லாம் பிரிண்ட் எடுத்துட்டேன் சார், கலர் பிரிண்ட் எடுத்துட்டேன் சார். அரே வெரி குட், வெரி குட், பரவாயில்ல. ரோசம் வந்துருச்சு பாருங்க, ரோசம். இது மாதிரி சர்க்குலர். வெரி குட், வெரி குட். நீங்க சொல்ற அந்த 75 பக்கத்தையும் பிரிண்டுக்கு இன்னைக்கு கொடுத்துட்டேன் சார். நாளை காலையில கை கிடைச்சிடும். வெரி குட், வெரி குட், வெரி குட். அதே மாதிரி சிங்க பெண்கள் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? பண்ணல. என்ன சிங்க பெண்கள் என்ன பிரயோஜனம்? சார் பிரிண்ட் போட்டேன் சார், என்ன ஸ்பைரல் தான் கொடுக்கல சார். அச்சா அச்சா, சரி சரி. ஒரே ஒரு சஜஷன். நண்பர்களே, இப்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாட்டா கூட இப்போதைக்கு லேப்டாப்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி எஸ்எம்ஜி லைப்ரரின்னு போட்டு இந்த ஃபைலை வந்து ஜிமெயிலுக்கு அனுப்பிச்சு சேவ் பண்ணி வைங்க. உங்களுக்கு என்னைக்கு சௌகரியமா அன்னைக்கு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஆனால் யாரையும் கேட்டாங்கன்னா டக்குன்னு அந்த பென் டிரைவோ இல்ல அந்த லேப்டாப்ல நீங்க டக்குன்னு வச்சுக்கணும். அது ஃபர்ஸ்ட் அதை பேக்கப் எப்போதுமே வச்சுக்கோங்க. அதனால சொல்ல வரேன். அதாவது நான் இங்க பாருங்க, அது பாருங்க, பாருங்க ஒரு விஷயம் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்க, எல்லாரும் பாருங்க, இது கிட்டத்தட்ட 25,000 ரூபாய். இது 25,000 ரூபாய். இது இந்த மிஷின் நல்லா பாருங்க. இது ஒரு நல்லா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பாக்கெட் மாதிரி இருக்கா? நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து ஹார்ட் டிஸ்க் 1995 இருந்து 2021 இன்னைய வரைக்கும் இருக்கிற கஸ்டமருடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, ப்ரொபோசல் பேப்பர் எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. அது மட்டும் இல்ல, ஆல் எல்ஐசியோட இன்ஃபர்மேஷன், நம்ம 287 வீடியோ, அதாவது எஸ்எம்ஜியோட வீடியோ அவ்வளவு இதுல இருக்குது. ஹிந்தி வீடியோ, தமிழ் வீடியோ எல்லாம் இதுல இருக்குது. இது எப்பவுமே என் கையில இருக்கும், என்ன நேரம் வேணாலும் பார்க்கலாம். அப்படிங்கிற நீங்க எல்லாருமே இதை பார்க்கலாம். கஸ்டமர் முன்னாடி இதை ஓபன் பண்ணி லேப்டாப்ல காமிச்சோம்னா கண்டிப்பா பாருங்க, இது உடனே லேப்டாப்ல போக ஒரு பின் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்கை வாங்கி கையில வச்சுக்கோங்க. குறைஞ்சது 10,000 இருந்து இருக்குது. 10,000 இருந்து வாங்கி வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். நான் இப்ப ஆபீஸ் போகும்போது இந்த ஒண்ணு மட்டும் தான் கொண்டு போறேன். பக்கத்துல ஒரு
ஒரு ஐபேட் கொண்டு போறேன். இங்க பாருங்க, இதான் இங்க பாருங்க, இதுக்கு பேர் என்ன? ஐபேட். ஐபேட் பாருங்க, இந்த ஐபேடை கொண்டு போவேன், இதை கனெக்ஷன் பண்ணி காமிப்பேன். அதனால இதை வந்து கஸ்டமர் முன்னாடி காமிக்கும் போது இங்க பாருங்க, வரவேற்பு பாருங்க, இங்க பாருங்க ஐபேடை பாருங்க. ஐபேடை பார்த்து இது மாதிரி அழகா சொல்லி கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணாலும் இதுல வரலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி பண்ணுங்க. ரொம்ப ஒரு பெரிய கிளைண்ட் யாரா பார்க்க போனீங்கன்னா, இங்க பாருங்க, பெரிய கிளைண்ட் பார்க்க போனீங்கன்னா லேப்டாப்பை கொண்டு போங்க. இந்த பாருங்க, பெரிய பாலிசி எடுக்க போகணும்னா இந்த லேப்டாப்பை கொண்டு போங்க. சின்ன பாலிசி கொண்டு போகணும்னா இந்த ஐபேடை கொண்டு போங்க. இங்க பாருங்க, ஐபேடு, லேப்டாப்பு, அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் கூட ஒரு பாருங்க, லெதர்ல ஒரு பேக் பண்ணி உள்ள வச்சிருக்கேன். பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களால ஒரு டெக்னாலஜி மூலமா உதவி செஞ்சாதான் நிறைய பாலிசி கிடைக்கும். சும்மா ஒண்ணு நாங்க வருஷத்துக்கு 400 பாலிசி பண்ணல, 100 பாலிசி, 200 பாலிசி, 300 பாலிசி சும்மா ஒண்ணும் பண்ணல. எல்லாம் இங்க பாருங்க, நான் டெய்லி வேலைக்கு போகும்போது பிச்சைக்காரங்க யாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 ரூபா 2 ரூபா போடுறதுக்காக டெய்லி ஒரு உண்டியல் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த உண்டியல்ல தான் நான் காசு வச்சிருக்கேன். இந்த பாருங்க, உள்ள காசு இருக்கு, சில்லற பைசா. இது நான் போகும்போது, பஸ்ல போகும்போது, ஆட்டோல போகும்போது பிச்சைக்காரங்க வருவாங்க, அவங்களுக்கு 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா அப்படி போடுவோம். இதை டெய்லி நான் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு தர்மம் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி. பாருங்க, அதுக்குன்னு ஒரு மணி பேர்ஸ். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் சின்ன ஐட்டங்கள் இருக்கு சார். சும்மா ஒண்ணு பிரபஞ்சம் உதவி பண்ணாது, நாம செய்யற செயலை வச்சுதான் பிரபஞ்சம் உதவி பண்ணும். சரிங்களா? ஓகே, நன்றி சார். பட்டிமன்றத்துல 3 பேர் வந்துட்டாங்க சார். காயத்ரி மேடம் வந்திருக்காங்க, பாரதி மேடம், அப்புறம் சாந்தி மேடம், 3 பேர் வந்துட்டாங்க சார். வந்திருக்காங்க. எல்லாம் படிச்சு என்ன சொல்றது, பார்க்கலாம். அது மெசேஜ் நாளைக்கு இன்னொரு தடவை போட்டு விடுங்க. டெக்னாலஜி ரைட். அடுத்தாப்புல நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ட்ரைனிங் இருக்கு இல்லையா, கோல்டு கேன்வாஸ்க்கு எல்லாரும் தயாராயிட்டீங்களா? ஏன்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமை சகாராஜ் சாருக்கு காய்ச்சல் அடிச்சு விட்டது. ஏன்னா அவங்க வந்து 2 கோடி ரூபாய் பிசினஸ் கொடுத்தனால, எம்டிஆர்டி பண்ணினதுனால திருஷ்டி விழுந்துருச்சு. அதனால பாவம் சாருக்கு காய்ச்சல் வந்துருச்சு போல தெரியுது. ஸோ அதனால வர்ற ஞாயிற்றுக்கிழமை அவரால் பேச முடியல, அடுத்த வாரம் பேசுறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ அதனால வர்ற சண்டே அன்னைக்கு நம்ம அந்த ப்ரோக்ராம் வைக்கலாமான்னு யோசனை பண்றேன். அதாவது கோல்டு கேன்வாஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்தை கொண்டு வாங்க. மொத்தம் ஒரு எத்தனை பேர் கலந்துக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட அனுபவம் ஒரு புது நியூஸா தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ வர்ற ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆயிருக்கு. கோல்டு கேன்வாஸ் யாராவது ஒரு பாயிண்ட் சொன்னா போதும், ரொம்ப நீளமான சொல்லக்கூடாது, ஷார்ட்டா சொல்லணும். சரிங்களா? பார்க்கலாம், சண்டே அன்னைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி சாரோட ப்ரோக்ராம் பட்டிமன்றத்துல வந்து அதிகமாக பிசினஸ் கிடைப்பது நான் மெடிக்கல் பிசினஸா அல்லது மெடிக்கல் பிசினஸா, இதுதான் தலைப்பு. இந்த தலைப்புக்கு யார் பேச வரான்னு பார்ப்போம். அதுலயும் சில நாலேஜ், ஏகப்பட்ட நாலேஜ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதுலயும் எல்லாரும் ஜெயிப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ எனிவே 19 வரைக்கும் ஆயிடுச்சு, இன்னைக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ செஷன் எல்லாரும் பொறுமையா கவனித்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நாளைக்கு அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர் வந்து மோட்டிவேஷன் சப்ஜெக்டை பத்தி பேசுறாங்க. ஏற்கனவே அவர் பேசியிருக்கிறாரு. இருந்தாலும் நாளைக்கு வந்து பிளானை பத்தி ஒரு முக்கியமான பாயிண்ட், என்னென்ன பிளான்ல என்னென்ன பாயிண்ட் முக்கியமா இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு ஷேர் பண்ண வர்றாங்க. அதையும் நம்ம வச்சுக்கிடுவோம். அமுதா மேடம் ஏதோ கான்ட்ராக்ட் பண்ணிருக்காங்களே, என்னமா அமுதா மேடம் கான்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க, என்னன்னு கேட்க பேசுங்க மேடம். அமுதா மேடம் பேசுங்க மேடம். சொல்லுங்க. பட்டிமன்றத்துல கலந்துக்கிறதுக்காக சொன்னேங்க சார். ஓகே. அமுதா, மேட்டூர் அமுதாவா? எஸ் சார். ஓகே. படிங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் கொடுத்த பிடிஎஃப் படிங்க. ஓகே. தேங்க்யூ. குட் நைட். குட் நைட் சார். தேங்க்யூ.